லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோட பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல, அது உங்களுக்கு கீழ்ப்படியும். நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களேன் பாப்பாமே. ஆமென். Glory to God. Increase our faith. எங்கள் விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ண வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் கேட்கிறாங்க இயேசுப்பாட்ட, ஆண்டவரே, எங்க விசுவாசத்தை நீங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, கூட்டுங்க. வர்த்திக்க பண்ண வேண்டும், அந்த பழைய தமிழ் வார்த்தை. அப்போ நமக்கு அதனுடைய சரியான பொருள் நமக்கு புரிவதற்காக இப்படி பேசுறேன். ஒரு 50 மில்லி தான் இருக்கு ஆண்டவரே, அதை கொஞ்சம் கூட்டுங்க. எவ்வளவு? என் விசுவாசம் எனக்கு ஒரு 50 மில்லி அளவுதான் இருக்கு ஆண்டவரே, அதான் கேட்டேன். எவ்வளவுன்னு கேட்டேன். நீங்க தான் சொல்லணும். நீங்க எதை சொல்றீங்களோ அது உங்களுக்கு நடப்பதாக. இல்ல மௌனமா இருக்கிறீங்கன்னா அப்படியே இருப்பதாக. உங்க குறியீடு இந்த ஜெபம் முடிந்தாலும் உங்க அளவு அங்கே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அது கொஞ்சம் கூடணும்னு ஆசை உள்ளவர்கள் அத வாயை திறந்து நான் கேட்கறதுக்கு முன்னாலே சொல்லி இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஆமென். ஆமென். ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. ஸ்தோத்திரம். அவர் 50 மில்லி அளவு தான் எனக்கு இருக்கு ஆண்டவரே. நான் இது பேசுறது 50 மில்லியன் அளந்தெல்லாம் பேசல, ஆனா உங்களுக்கு புரிவதற்காக அப்படி பேசுகிறேன். எனக்கு ஒரு 50 மில்லி அளவு தான் என் விசுவாசம் இருக்கிறது ஆண்டவரே. அத சும்மா கூட்டுங்கன்னு சொன்னா எப்படி? சொல்லுங்க, ஒரு அளவு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா, நீங்க சொன்ன 100 சொல்லுவீங்க, நீங்க சொன்ன 150 சொல்லுவீங்க, நீங்க சொன்ன 200 சொல்லுவீங்க. ஆனா நம்முடைய தேவன் அளவில்லாமல் கூட்டுகிறவர். ஆமென். அவர் அளந்து தருகிறவர் அல்ல, அளவில்லாமல் தருகிறவர். ஆமென். அளவில்லாத அளவுக்கு உன் விசுவாசம் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆமென். அநேகருடைய விசுவாசம் நாளுக்கு நாள் கீழ் நோக்கி போகும்போது பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் சிலரை பர்பஸாய் கண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையில் தீர்க்க தரிசனமாய் பேசினார். உனக்கு கட்டுகள் வந்தது நல்லதுக்காக. கழுதையே, கழுதையே, உன் கழுத்தின் மேலே கயறு இருந்தது நல்லதுக்காக. ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ காலமாய் நீ ஒரு குற்றியிலே கட்டப்பட்டிருந்தாய், ஒரு கம்புக்குள்ளே கட்டப்பட்டிருந்தாய், அதை மட்டுமே சுற்றி சுற்றி வந்தாய். உன் எஜமானனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் தூக்கி வைக்கிற சுமைகளை சுமந்து கொண்டு போகிற சுமை தாங்கியாக நீ இருந்தாய். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கயரை நான் அறுக்கிறேன். அல்லேலூயா.
இதுவரை உன் குடும்பத்தின் கயறுகள், இதுவரை உன் பிள்ளையின் மேல் கிடக்கிற கயறுகள், இதுவரை அல்லேலூயா, கிணட்டு தவளை போல இங்கேயே நீ வட்டங்கரங்கி கிடக்க வேண்டும் என்று சொல்லி ஆமே உன்னை இழுத்து கட்டி வைத்திருக்கிற கயறுகள் இதுவரை அறுக்கப்படலையா? இந்த ஆராதனையிலே அந்த கட்டு இயேசுவின் நாமத்திலே அறுக்கப்படுவதாக. அல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. சொல்லலாம் ஆமென். அல்லேலூயா. பேசுகிறது நான் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். இந்த கழுதை குறித்து எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எல்லாருடைய பார்வையிலும் இது ஒரு ஈன பிறவிதான், ஆனால் எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நிறைய இழந்து போனான், நிறைய நஷ்டப்பட்டு போனான். இவன் வாழ்க்கையிலே நிறைய இழப்புகளும் நஷ்டங்களும் தான். ஹல்லேலூயா. அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, அடுத்த உயர்வுக்கு போக முடியல, அடுத்த லெவலுக்கு போக முடியல. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், கழுதையே உன்னை எனக்கு தேவை இருக்கிறது. எனவே உன் கட்டுகளை அறுக்கிறேன். எனவே தான் நான் உன்னை விடுதலை ஆக்குகிறேன். பில்லி சூனியங்களில் இருந்து, மந்திரவாதங்களில் இருந்து, போராட்டங்களில் இருந்து உன்னை விடுவித்தது உன்னை எனக்கு தேவை. ஆமென், ஆமென். உன்னை எனக்கு தேவை, உன்னை எனக்கு தேவை. ஹல்லேலூயா. நீ கொஞ்சம் என்னை சுமப்பாயாக, நீ என்ன கொஞ்சம் சுமப்பாயாக, என் மகிமையை கொஞ்சம் சுமப்பாயாக, என் பிரசன்னத்தை நீ சுமப்பாயாக. ஹல்லேலூயா. ஓ, நீ கேட்பாய், படிப்பில்லாத என்னை, அறிவில்லாத என்னை, திறமை இல்லாத என்னை, ஜெபிக்க கூட தெரியாத என்னை ஆண்டவருக்கு எதுக்கு தேவை? கர்த்தர் சொல்லுகிறார், கேரி மை பிரசன்ஸ், என் பிரசன்னத்தை நீ சுமப்பாயாக. ஹல்லேலூயா. கேரி மை க்ளோரி, என் மகிமையை நீ சுமப்பாயாக. ஆமென். ஓ, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இயேசுவை சுமப்பது. நீ பொதி சுமப்பது வரை உன் மேல தூக்கி வைக்கிறவன் அடிச்சு 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 உன்னை அவன் வழியில நடத்துவான். ஆனால் நீ இயேசுவை சுமக்க ஆரம்பிச்சிட்டேன்னா உன் முன்னால வஸ்திரங்கள் வந்து விழும். உன் முன்னும் பின்னும் ஒரு சத்தம் கேட்கும். ஓஷன்னா. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்வாயாக. ஆமென். யாரை பார்த்தோ கர்த்தர் அப்படி பேசுகிறார். ஹல்லேலூயா. ரிக்கபாலா. ஒரு சட்டம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு பிரமாணம் உங்களுக்கு தெரியுமா? ஸ்தோத்திரம். எனக்கு பயங்கர சந்தோஷம் என் இருதயத்தில் பொங்கி பொங்கி வழிகிறது. இத பேச பேச பயங்கர சந்தோஷம் பொங்கி பொங்கி வழிகிறது. ஓ, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எருசலேம் அந்த பரிசுத்த வீதியிலே, எருசலேமின் பாதையிலே, எருசலேம் நகரத்துக்கு உள்ளே கழுதை பிரவேசிக்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. யாதாயிலும் ஒரு கழுதை பிரவேசித்தால் அதன் கழுத்தை ஒடித்து கொண்டு போட வேண்டும். இதுதான் பிரமாணம். இதற்கு முன்னே ஒரு கழுதை கூட எருசலேமிற்குள்ளே பிரவேசித்ததில்லை. ஆனா ஒரே ஒரு கழுதை, ஆமென், இயேசுவை சுமந்து கொண்டு போன கழுதை அந்த ராஜா வீதியிலே நடந்து போனது. ஆமென். இதுவரை யாரும் போகாத பாதையில், யாரும் போகாத பட்டணத்தில், யாரும் போகாத ராஜ்யத்தில், எஸ் 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 அப்பரகதரா, நீ எதிர்பார்க்காத, நீ சிந்திக்காத, உன் கனவுல கூட நினைக்காத பாதையிலே நான் உன்னை நடத்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன் பாபாவே. ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு இந்த காலை நேரத்தில் உன்னை பார்த்து தீர்க்க தரிசனம் பேசுகிறார். சம்டைம்ஸ் நீங்கள் இந்த ஆன்லைன்ல கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களானாலும், அதர்வைஸ் நீங்கள் யூடியூப்ல இந்த செய்தியை இந்த ஆராதனைக்கு பிறகு என்றைக்காவது கேட்கிறவர்களானாலும், பரிசுத்த ஆவியானவர் உங்களை குறித்து தீர்க்க தரிசனம் பேசுகிறார். உன்னை குறித்து எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, நீ எனக்கு தேவை. ஆமென். நீ எனக்கு தேவை. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். அதற்காகத்தான் நான் உன்னை விடுவித்தேன், அதற்காகத்தான் உனக்குள்ள இருந்து பிசாசுகளை நான் துரத்தினேன், அதற்காகத்தான் உன் கயறுகளை நான் அறுத்தேன், அதற்காகத்தான் உன் கட்டுகளில் இருந்து விடுவித்தேன். எதற்காக? என்னை சுமப்பதற்கு நீ தேவை. ஆமென். என் மகிமையை சுமப்பதற்கு நீ தேவை, என் பிரசன்னத்தை சுமப்பதற்கு நீ தேவை. ஆமென். கர்த்தர் இன்றைக்கு ஆமென் இப்படி சொல்லுகிறார். இந்த ஆராதனைக்குள்ளே இருந்து நீ வெளியே போகும்போது நீ எதையோ சுமந்து கொண்டு போக போகிறாய். ஒன்று யூத குலத்தின் ராஜ சிங்கத்தை நீ சுமந்து கொண்டு போக போகிறாய், அல்லது கர்த்தருடைய மகிமையை நீ சுமந்து கொண்டு போக போகிறாய். உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே தங்கின மகிமை உனக்குள்ளே தங்க போகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ போகிற இடத்தில், நீ நிற்கிற இடத்தில், நீ ஜெபிக்கிற இடத்தில், கர உயர்த்துகிற இடத்தில், உன் குடும்ப பிரார்த்தனையில், உன் குடும்ப ஜெபத்தில், ஆமென், கர்த்தருடைய பிரசன்னம் வெளியரங்கமாக வெளிப்படும்படியாக, எஸ், நீ ஜெபிக்கும் போது, ஓ தீர்க்க தரிசனம் பேசும்போது, பாடல் பாடும்போது, எபலோ ஜகதா ராதாலாதா, கர்த்தருடைய மகிமை உனக்குள்ள இருந்து வெளிப்படும்படியாக, கர்த்தருடைய பிரசன்னம் உனக்குள்ள இருந்து வெளிப்படும்படியாக, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்குள்ள இருந்து வெளிப்படும்படியாக, ஓ உன்னை மகிமை சுமக்கிறவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். But which type of faith you have? That is a question from the God. உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டது? எந்த அளவில் இருக்கிறது? இந்த ஆராதனையில் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து உட்கார வைத்திருப்பது உன்னை குறித்து ஒரு திட்டம். யார் மேல் கர்த்தர், கடந்த வாரத்தில் நான் மற்றொரு காரியம் பேசினேன். இந்த வாரத்தில் கர்த்தர் யாரை இங்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றால், யாரை குறித்து கர்த்தருக்கு திட்டம் இருக்கிறதோ அவர்களை கொண்டு வந்திருக்கிறார். ஏதோ ஒரு பிளான், ஏதோ ஒரு பர்பஸ். என்ன வச்செல்லாம் கர்த்தர் என்ன செய்ய போறாரு? நானும் அப்படி யோசித்த காலங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் பெரிய காரியத்தை எதிர்பாருங்கள். காரணம், உனக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் பெரியவர்.
அந்த பெரியவருக்கு ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே பாப்பாமே. ஆமா, அந்த காட் பர்பஸ்க்குள்ளே காடினுடைய திட்டம். கவனமா கேட்கணும் நான் என்ன பேசுறேன் அஜித்து, கவனமா கேட்கணும். ஏன் நான் தொட்டதெல்லாம் தோல்வியா போகுது? இந்த செய்தி உனக்கு ஆன்சரா இருக்கும். ஏன் லைஃப்ல நிறைய ஃபெயிலியர் வருது? என்னால எதுவுமே பண்ண முடியாம போறது காரணம் என்ன? இன்றைய வார்த்தை உங்களுக்கு விடை காண செய்யும். ஆனா ஜெபத்தோடு கேட்கணும். ரெண்டு விதத்தில் இதை ஏற்றுக்கொள்ளலாம். ஒன்று மாமிசத்தில் ஏற்றுக்கொண்டால் இன்னைக்கு சூப்பரா பாஸ்டர் பேசினார் அப்படின்னு எனக்கு ஒரு மார்க் போட்டுட்டு போலாம். ஆவியில் அதை ஏற்றுக்கொண்டால் என்னோடு கர்த்தர் பேசினார். இன்றைக்கு என்னோடு சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் பேசினார். அத கர்த்தருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு போகலாமாமே. அதனாலதான் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி இருங்கள் என்று நான் உங்களுக்கு திரும்ப 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 ஆலோசனை சொன்னேன். ஆமென். வரட்டுமா? கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணு. எனக்கு கர்த்தர் இதுதான் ஆலோசனை சொன்னார். என் பிள்ளைகளை குறித்து எனக்கு ஒரு திட்டம் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு பர்பஸோட தான் இவர்களை அங்கிருந்து பொறுக்கி எடுத்து இந்த சபைக்கு நான் கொண்டு வந்தேன். அப்போஸ்தலர் எழுப்புதல் சபைக்குள்ளே இவர்களை நான் கொண்டு வந்தது, அநேகரை கொண்டு வந்தேன், இவர்களையும் கொண்டு வந்தேன். எல்லாரையும் நான் கொண்டு வந்ததுக்கு எனக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஸ்தோத்திரம். அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். 2023 வரை அது நடக்கவில்லை என்றால் 2024 நம்முடைய காலமாம. அல்லேலூயா சொன்னவர்களுக்கு அது நடப்பதாக நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிறேன். இது என்னுடைய பீரியட். ஆமென். இது என்னுடைய காலம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய கைகளை தந்திருக்கிற காலம். வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, விருதா வைக்க கூடாது, ஒரு நாளை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு மணிக்கூரை கூட அதை வீணாக வேஸ்ட் பண்ணி விட்டுவிடக் கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான ஆலோசனை. சோ கர்த்தர் எனக்கு ஆரம்பத்திலிருந்து 52 வாரங்களுக்குள்ள செய்தி எனக்குள்ளே கிடக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஆரம்பத்திலே சொல்லுகிறார், உன் பிள்ளைகளுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவாயாக. ஏன்னா இவங்களுடைய விசுவாசத்தில் இவங்க ரொம்ப 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 மோசம். விசுவாசம் என்கிற விஷயத்தில் காணிக்கை கொடுக்கிறதுல ஓகே தான், தசம பாகம் கொடுக்கிறதுல ஓகே தான். உங்களுக்கு தெரியும் அல்லவா, கர்த்தருக்காக செய்வதில் நீங்க எல்லாம் ஓகே தான். இந்த வேலை செய்கிற காரியங்கள்ல நீங்க எல்லாரும் ரொம்ப 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 ரொம்ப, அதனாலதான் இந்த சபை முன்னுக்கு போகிறது. இல்லைன்னா என்னைக்கு இதெல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கும். அடைக்க பார்த்த எத்தனையோ பேர் உண்டு, அடைக்க நினைச்ச எத்தனையோ வல்லமைகள் உண்டு, சவால்கள் உண்டு. இது நடுவில் இருந்தெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு அந்த டோரை திறந்து வச்சிருக்கிறார் என்றால் அது என்ன நல்ல, அது உங்களால் ஆனது. நல்லதானே பேசுனேன். அப்ப நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற அநேகரால், உபவசிக்கிற அநேகரால், தாங்குகிற அநேகரால், சில ஊருக்களால், சில யோசுவாக்களால் எல்லாம் நல்லதுதான். அதுல எல்லாம் நீங்க குட்டு தான். இப்ப நிறைய சகோதரர்கள் இப்படி என்னை கொஞ்ச நாள் பாக்குறாங்க, பாஸ்டர் இப்போ ஆராதனைக்கு கலர் சட்டை எல்லாம் போடுறது இல்ல, கலர் பேண்ட் போடுறது இல்ல, அப்ப நம்ம மட்டும் ஏன் போடணும் அப்படின்னு நான் யார்ட்டுமே ஒண்ணுமே சொல்ல. ஆனா அவங்களே மெதுவா ஆரம்பிச்சுட்டாங்க. Praise the Lord. நல்லதுன்னு சொன்னேன், அதெல்லாம் நல்லதுதான். எல்லாரும் போட்டா இன்னும் நல்லா இருக்கும். நல்லது முறைச்சு பாக்குறீங்க. இதெல்லாம் வச்சு சபை அல்லது சபையினுடைய பர்பஸ் அல்லது உங்களுடைய டார்கெட், உங்களை குறித்த தேவ திட்டம் அது சரியாயிருமா? ஆகாது. ஆகாது. அது எப்ப ஆகும்? எப்ப ஆகும்? உன் விசுவாசத்தை பொறுத்தாகும். விசுவாசம் உள்ளவர்கள் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. எவ்வளவு இருக்கு
விசுவாசம்? ஒரு பாட்டி அம்மா ஒரு தடவை ஜெபம் பண்ண போனாங்களாம். ஜெபம் நடத்தின ஊழியக்காரர் கடுகு விதை அளவு விசுவாசத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தாரா. இவங்க ஒரு 40 வருஷத்துக்கு மேலாக விசுவாசியா இருக்கிறவங்க. அப்போ இவங்க வசனம் எல்லாம் கேட்டுட்டு, கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல போய் விழு என்று சொன்னால் விழும். இந்த வசனம் உங்களுக்கு பயங்கரமா பிடிச்சிருச்சு. காரணம், இவங்களுடைய நிலத்துக்கு, இவங்க வீட்டுக்கு தொட்டு முன்னாடி உள்ள அடுத்த நபருடைய நிலத்துல ஒரு பெரிய பாறை இருக்கிறது. காலையில சூரியன் உதிச்சா இந்த வீட்டுல, இந்த அம்மாவுக்கு வீட்டுக்கு வெளிச்சம் வராது. காரணம், இந்த பெரிய பாறை அதை மறைச்சிடும், நிழல் தான் வரும். வீடு எப்பவுமே இருண்டு இருக்கும். இந்த அம்மாவுக்கு நிறைய நாள் அது ஒரு நோக்கம். இவங்க ஜெபிச்சாங்க. அன்னைக்கு போனாங்க, ஒரு திட்டம் போட்டாங்க. 10-40 வருஷமா நான் விசுவாசியா இருக்கிறேன். இன்னைக்கு இந்த சின்ன தம்பி பாஸ்டர் மலைகளை பெயர்க்கிற விசுவாசத்தை பத்தி என்கிட்ட பேசுறாங்களே, அப்போ எனக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது. அதனால எதிர்த்த வீட்டில் உள்ள பாறை சமுத்திரத்துல போய் விழதுக்கு நான் இன்னைக்கு ஜோமன போறேன்னு சொல்லி ஒரு ராந்தல் விளக்கையும் எடுத்து வைத்து நிறைய காப்பியும் போட்டு வச்சுக்கிட்டு ராத்திரி முழுவதும் மலையை பெயர்த்து ஜோமன ஆரம்பிச்சாங்க. மலையே, பேச மாட்டாங்கிறாங்க. மலையே சமுத்திரத்துல போய் விழு, மலையே சமுத்திரத்துல போய் விழு. ஒரு 1.5 மணி நேரம் இந்த பாஸ்டர் சொல்லி கொடுத்தபடி எல்லாம் ஜெபம் பண்ணி பார்த்தாங்க. ஜெபம் பண்ணிட்டு போய் டார்ச் லைட் அடிச்சு பார்த்தாங்க. அடிச்சு பார்த்தா அந்த பெரிய பாறை அங்கேதான் இருக்குது. ஜெபத்தை விடல, எகைன் விடியது வரைக்கும் ஜெபம் பண்ணாங்க. ஒரு 4-5 தடவை இடையில போய் டார்ச்சும் அடிச்சு பார்த்தாங்க. பார்த்தா பாறை அங்கேதான் இருக்குது, அசையவே இல்லை. எப்படியோ தூங்கிட்டாங்க. கதவை திறந்தே போட்டுட்டு தூங்கிட்டாங்க. திடீர்னு அந்த தூக்க கலக்கம், தூக்கத்திலிருந்து இவங்க எழுப்பும் போது பார்த்தா சூரியன் உதிச்சு முகத்தில் அடிக்குது. தப்புன்னு கண்ணை திறந்து பார்த்தா கதவை திறந்து கிடக்குது. பாட்டியம்மாவுக்கு பயந்து போனாங்க. ஐயோ, திருட வந்துட்டானோ. முத நாள் ஜெபம் பண்ணதை மறந்துட்டாங்க. இப்படி பார்த்தா ஒரு காப்பி பாத்திரம் இருக்கு, விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. டப்புன்னு எழும்பி அப்பதான் ஞாபகம் வந்துச்சு. ஓஹோ, நாம மலை நீங்கி போறதுக்கு, அந்த பாறை நீங்கி போறதுக்கு ஜெபம் பண்ணணுமே அப்படின்ற ஜெப ஞாபகம் வந்துச்சு. படார்னு ஓடி போய் அந்த பாறை போயிருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு முன்னால போனாங்க. பாறை அந்த வீட்டிலேயே தான் இருக்கிறது. அப்பதான் சொல்லிச்சு, சலிப்போடு சொல்லிக்கிட்டாங்களா, எனக்கு அப்பவே தெரியும் இது போவாதுன்னு. எப்ப ஜெபம் அப்பவே தெரியும், எனக்கு அப்பவே தெரியும் இது போவாதுன்னு. நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு புரியல. ஜெபிக்கும் போதே அவங்களுக்கு என்ன இல்லை சொல்லுங்க, விசுவாசம் இல்ல. பின்ன ஒரு ட்ரையல் பண்ணி பாப்போமே, இந்த பாஸ்டர் ஒண்ணு போய் பாப்போமே. பேய் போகலன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவே அந்த அக்கா சொன்னாங்க அங்க போனா ஒன்னும் சரி ஆவாதுன்னு. But God says, கர்த்தர் பேசுகிறார் இந்த காலை நேரத்தில், உன் விசுவாசத்தை கொஞ்சம் கூட்டு. நீ விசுவாசத்துல நீ உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நீ கூட்டாம அந்த விசுவாசம் குறைஞ்சு போறதுனால தான் உன் நன்மையும் உன் ஆசீர்வாதமும் உன் வாழ்க்கையும் கீழ் நோக்கி போகிறது. 2023 கீழ் நோக்கி போகிற காலம் அல்ல, அது மேல் நோக்கி வருகிற காலமாய் மாறுவதாக. நல்ல ஒரு அலலிய பலமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. நீ மேல் நோக்கி உயர்வாயாக. ஆமென். நீ மேல் நோக்கி உயர்வாயாக, மேலே உயர்வாயாக. குழியிலே தாழ்ந்து போகிறவன் அல்ல, குழியிலிருந்து மேலே வருவாயாக. ஆமென். ஹல்லேலூயா. நீ கீழாகாமல் மேலாவாயாக, நீ வாலாகாமல் தலையாவாயாக. ஆமா, அப்படி ஆக முடியும் என்று விசுவாசித்தால் ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே பாபாவே. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி ஆகணுமா?
நீ உயர்த்தப்பட வேண்டுமா? நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? நீ நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? இன்னைக்கு கிடக்கிற குழியிலிருந்து நீ மேலே எழும்ப வேண்டுமா? முதல்ல கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிற உன் விசுவாசத்தை மேல் நோக்கி வளர விடுவாயாக. Increase your faith. Increase your faith. உன் விசுவாசத்தை கூட்டு. பாஸ்டர், விசுவாசத்தை எப்படி வளர? நான் ஒரு சின்ன முதல்ல நான் அதுக்கு ஒன்னொன்னா சொல்லி போறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸ்தோத்திரம். ஒன்னு சொல்லவா? நீங்க ஜெபமே பண்ணாம உடனே இதை மாத்தி இது பண்ணிடக்கூடாது. இதை மட்டும் கட் பண்ணி போட்டு இந்த பாஸ் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லப்பா, எனக்கு இதான் உண்மை. நீங்க ஜெபமே செய்யாம விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும், அற்புதம் நடக்கும். ஒண்ணு கூட பேசுறேன், நீ ஜெபிக்கவே வேண்டாம், ஆனா விசுவாசம் மட்டும் உனக்கு இருந்தால் மிராக்கிள் நடக்கும். இதை திருப்பி போடுகிறேன். பயங்கர ஜெபம், உபவாசம், 40 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம், 7 மணி நேரம் ஜெபம், 5 மணி நேரம் ஜெபம், டெய்லி காலையில 2 மணி நேரம் பயங்கர ஜெபம். ஜெபம் இருக்கு, விசுவாசம் இல்லைன்னா, ஜெபம் இருக்கு ஆனா விசுவாசம் இல்லைன்னா அற்புதம் நடக்காது, விடுதலையும் நடக்காது. புரிந்து கொண்டால் ஸ்தோத்திரம். அப்ப விசுவாசம் எவ்வளவு முக்கியமானது. முதல்ல தேவன் ஒருவர் உண்டென்று நீ விசுவாசிக்கணும். அவர் எவ்வளவு பெரியவர் என்று விசுவாசிக்கணும். அவரால் என்ன முடியும் என்று நீ விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன் பாப்பமே. ஆமென். ரைட். 2, நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நீ பெற்றுக்கொள்வாய் என்று நீ விசுவாசிக்கணும். விசுவாசம் இப்படி எல்லாம் பேசப்படுகிறது, ஆனால் எனக்கு விசுவாசத்தை அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ண, ஃபெய்த்தை, உங்களுக்குள்ள இருக்கிற ஃபெய்த்தை வேறொரு லெவலுக்கு கொண்டு போறதுக்கு எனக்கு 2 வசனம் தேவைப்பட்டது. நம்பர் 1, எபிரேயர் 11:1. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 11. நிறைய பேச வேண்டியிருக்கிறது, எனவே வேகமாக. ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம், நமக்கெல்லாம் தெரிந்த வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அடுத்தது காணப்படாதவைகளின் நிச்சயம். இதாங்க விசுவாசம். விசுவாசத்தினுடைய முதல் ஸ்டெப்பே அதுதான். മലയാള വേദപുസ്തകത്തിൽ വിശ്വാസം എന്നതോ ആശിക്കുന്നതിന്റെ ഉറപ്പ്, நம்பப்படுகிறவைகள் அப்படின்னு தமிழ்ல இருக்குது. மலையாள பைபிள்ல ஆசிக்கிறது அப்படின்னா ஆசைப்படுவது, ஆகிரகிக்கிறது, இச்சிக்கிறது, சோதிக்கிறது அப்படி சொல்லலாம். நம்ம கேட்கிறது, நம்ம ஆசைப்படுறோம், அல்ல ஆண்டவர்கிட்ட நம்ம இருதயத்துல அப்படி ஒரு எண்ணம் இருக்குது, இது எனக்கு வேணும். நம்பப்படுகிறவைகளின் உறுதி. விசுவாசம் அப்படிங்கிறது நீ ஆசைப்படுறல்ல, அது உனக்கு கர்த்தர் கட்டாயமாய் செய்வார் அப்படிங்கிற உறுதி. அது நல்லா வரல. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. உறுதி உள்ளவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். உறுதி. சரி, அதோடு முடிச்சா இல்ல. அடுத்தது, அத உன் கண்ணால நீ இன்னும் காணல. காணப்படாத அந்த விஷயத்தின் மேல் ஒரு நிச்சயம். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லவா? தேவனாய கர்த்தர் நோவாவை பார்த்து சொன்னார். நோவாவை பார்த்து, இந்த ஜனத்தினுடைய பாவம்
ஐயோ என் முன்னால வந்துருச்சு, சோ ஒரு பேழையை உண்டு பண்ணு, 40 நாள் நான் இந்த பூமி முழுவதும் நிரம்பத்தக்கதாக பெரும் மழையை பெய்ய பண்ண போகிறேன். அந்த மழையினாலே இந்த ஜன சமூகத்தை முழுவதும் நான் சங்காரம் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? அந்த நாட்களில் நோவாவிடத்தில் ஏசப்பா இந்த விஷயத்தை சொல்லுகிற காலத்தில் மழையே கிடையாது. மழை அப்படிங்கிற ஒரு ஒரு சம்பவம் இந்த உலகத்தில் இல்லை. செடி கொடிகளுக்கு தண்ணீர் எப்படி வந்தது? ராக்காலங்களில் ஒரு பனி இறங்கும். ஆமென் சொல்லுங்களே, ஹல்லேலூயா. அப்படிதான், அவ்வளவுதான். நதிகள், ஆறுகள், அவ்வளவுதான். மழை பெய்ததே கிடையாது. அப்படி ஒரு விஷயமே இல்லை. இல்லாத ஒரு காரியத்தை, இல்லாத ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொன்னபோது அது நடக்கும் என்று அப்படியே கண்மூடித்தனமாய் விசுவாசித்தான் நோவா. ஆமென். அவன் விசுவாசித்து பேழை கட்டினான். பேழைய கட்ட கட்ட பக்கத்தில் உள்ளவங்களை சொன்னாங்க, ஹல்லேலூயா, லூஸ் ஆயிருச்சு, நட்டு கலண்டுருச்சு, ஹல்லேலூயா, கிழவனுக்கு ஏதோ ஆயிப்போச்சு, எதையோ பார்த்து அரண்டுட்டான் போல இருக்கு, மழை பெய்ய போகுதான், தண்ணீர் வர போகுதான், மேலே எழும்ப போகுதான், பேழைக்குள்ள போன தப்பலாமா, எல்லாம் பரிகாசம் பண்ணினார்கள். அந்த பரிகாசத்தின் நடுவிலும் 8 பேர் விசுவாசித்தார்கள். ஆமென், ஆமென் சொல்லு, கைகளை உயர்த்தி. ஆமென். காணப்படாத காரியத்தை விசுவாசிப்பது. ஹல்லேலூயா. இன்னும் எனக்கு சபைக்கு நிலம் வரவில்லை, ஆனால் நான் 3 மாடி கட்டிடத்தை பார்க்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் நான் எனக்கு வீடு கட்ட தரவில்லை, ஆனால் மாடி வீடை என் கண்ணாலே நான் பார்க்கிறேன். ஆமென். என் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் சொன்னதை என் விசுவாச கண்ணால் நான் பார்க்கிறேன். ஓ, ஒரு அலையிலே சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். சத்தமா சொல்லுங்களே, ஹல்லேலூயா. எனக்கு உறுதி இருக்கிறது, அவர் செய்ய வல்லவர். எனக்கு உறுதி இருக்கிறது, அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். பல நேரங்களிலும் இப்படி காணப்படாத விஷயங்களை குறித்து கர்த்தர் சொல்லும்போது நமக்கு நம்பிக்கையே வராது. அதுவும் இந்த காலங்கள்ல, அடையாளம் தேடுகிற காலங்கள்ல, கம்ப்யூட்டர் யுகத்துல, எல்லாம் கூகுள்ல போய் சர்ச் பண்ணுகிற காலங்கள்ல ஒரு விஷயத்தை சொன்னா அதை உடனே சர்ச் பண்ணி அதை பார்த்து அது எங்க இருக்கு, அது என்னன்னு தேடுகிற இந்த காலத்திலும் கர்த்தர் சொல்லுகிறார், காணாதவைகளை நம்புகிறவன் விசுவாசம் உள்ளவன். காணாத காரியமானாலும் நம்புவாயாக, நம்புவாயாக. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஹலோ, இங்கதான் இருக்கிறீங்கன்னா 2 கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ராத்திரிகள், பகல்ல காலேஜ் போவேன், ராத்திரிகளில இப்போ பெங்களூர்ல இருக்கிறார் ஒரு சகோதரர், இப்பவும் உயிரோடு இருக்கிறார், வினயகுமார். நெய்யாற்றிக்கரைக்கு அந்த பக்கம் கொடங்காவிளா, அங்க இருக்கிறது அவங்க வீடோடு சேர்ந்த தடிமில், தடி அறுக்கிற மில். இவரு திருவேண்டரத்துல ஒரு பிசினஸ் பண்ணினாரு. பிசினஸ் என்னன்னு சொன்னா, ஆமென், அங்க உள்ள எல்லா ஹாஸ்டல், எங்க ஹாஸ்டல் உட்பட, நான் தங்கியிருந்த ஹாஸ்டல் உட்பட எல்லா ஹாஸ்டலுக்கும் அடுப்புல எரிக்கிறதுக்கான விறகு, ஃபயர்வுட், விறகு சப்ளை பண்ணார். அப்போ விறகு பெரிய லாரியில விறகு கூப்புல இருந்து வந்து அங்க நிற்கும். இது அவர் போய் ஏலம் பிடிச்சு எடுத்து அதை கொண்டு வந்து சப்ளை பண்ணி கொடுக்கணும். அப்ப இந்த லாரி கிச்சன் பக்கம் வரைக்கும் போவாது, அது அந்த ஹாஸ்டல்ல ஒரு ஏரியா வரைக்கும் போகும். அங்க அந்த லாரி விறகை இறக்கி போட்டுட்டு போயிடும். ஆனா இவரு அக்ரிமெண்ட் என்னன்னா, கிச்சன் பக்கம் வரைக்கும் கொண்டு அந்த விறகை கொண்டு கொடுக்கணும். இதுக்கு தான் நாங்க பிரைஸ் தி லார்ட், நல்ல சாப்பாடு கிடைக்கும், சம்பளமும் தருவார். அப்ப பகலெல்லாம் காலேஜ், ராத்திரிகள்ல ஒவ்வொரு ஹாஸ்டல்ல விறகு சுமக்க போவோம்.
இந்த தோல்ல தடியை தூக்கி வச்சு சுமந்து போகணும். சில நாட்கள்ல அந்த விறக 2-3 பிளந்து போடணும். பெரிய உருளையா இருக்கும். பகல் எல்லாம் காலேஜ் போயிரும், ராத்திரி எல்லாம் இதான் வேலை. சில நாள் காலை எழுப்ப முடியாது. என் கையை பிடிச்சு பாருங்க, அப்ப தெரியும். அப்படி ஒரு காலம். வயிற்ற கழுவணும்ல, வயிற்ற நிரப்பணும், படிக்கணும், மேல வந்துடணும். அப்படி இருக்கும்போது இதே போல ஒரு ஜெபத்துக்கு நான் போயிருந்தேன். ஜெபத்துக்கு போகலங்க. பாஸ்டர் சாம், அவங்க மனைவி பேரு சாந்தம்மா. உன்னையும் மறக்காம பேர்லன்னு சொல்றது மேபி அத கேட்பாங்க அவங்க. ஹல்லேலூயா, glory to God. அவங்க ஒரு சின்ன சர்ச் தான், கேசவதாசபுரம். ஆனா நான் இருக்குது பாளையம், இங்க இருந்து 4.5 கிலோமீட்டர். இவங்க காலையில ஒரு குழல் புட்டை வச்சு தருவாங்க. மத்தியானத்துக்கு சாப்பாடு அந்த பாஸ்டர் ஸ்கூல்ல வேலை பார்க்கிறாரு, அவருக்கு பார்சல் பண்ணும்போது ஒரு பார்சல். அப்ப காலையிலையும் மத்தியானத்துக்கு சாப்பாடு கிடைச்சிடும். இதுக்கு வேண்டி காலையிலேயே போயிடுறது. அன்னைக்கு போயிருக்கிறேன். அன்னைக்கு அங்க ஃபாஸ்டிங் நடந்துட்டு இருக்கு. எனக்கு அன்னைக்கு ஃபாஸ்டிங் தெரியாது, சாப்பிட தான் போனேன். ஃபாஸ்டிங் நடக்குது. நானும் போய் என்ன பண்றது, சாந்தம்மா எழும்பி வராம புட்ட வைக்க முடியாது. அங்க சாந்தமா இருந்து ஒரே அந்நிய பாஷையில ஃபயரா இருக்கிறாங்க. சாம்சார பார்த்தா அவர் அதை விட ஃபயரா இருக்கிறாரு. இங்க பார்த்தா என் ஃப்ரெண்டு வினயகுமார் எனக்கு தடி சுமக்க எங்க மாஸ்டர் எங்க ஓனர் அவர் இருந்து பயங்கர சரியான அவரும் தடி அவர் இருந்து ஆடி அப்படி குதிச்சு ஆராதிச்சுட்டு இருக்கிற பயங்கர தீ எரிகிற ஆராதனை. ஹல்லேலூயா. என்ன செய்யறது, புட்டு கடை எப்போ 8 மணிக்கு கிடைக்க வேண்டிய புட்டு 8:30 ஆச்சு, கிடைக்கல, 9 ஆச்சு. என்ன பண்ணது, சரி சாந்தம்மா வெளியே வந்து வேற அடுப்பை கொளுத்துனா தான் புட்டு கிடைக்கும், இது எழும்பது மாதிரி இல்லை. நான் போய் அங்கே உட்கார்ந்து கொண்டேன், நானும் உட்கார்ந்து கொண்டேன். புட்டுக்காக தான் போய் உட்கார்ந்துங்க. அது சொல்றதுல என்ன வைக்க இருக்குது. ஆனால் the spirit of God came upon me. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என் மேல் வல்லமையாய் இறங்கி வந்தது. ஆமென். இவர்களோடு கூட சேர்ந்து நானும் தேவனை அப்படியே ஆராதிச்சு அப்படியே போறேன், ஆராதிச்சு போகிறேன். அப்படியே ஆராதிக்கும் போது ஹல்லேலூயா, ஒரு பாட்டி அம்மா, இந்த சாந்தம்மாவுடைய அம்மா, ஓ க்ளோரி, அவங்கள ஒரு தீர்க்கதரிசி. அவங்க மெதுவா போய் அந்த பாஸ்டர்ட்ட போயிட்டு எவ்வளவு குசுகுசா பேசத கேட்டேன். பல்லெல்லாம் கிடையாது. அந்த பல்லில்லாத அந்த அம்மா பாஸ்டர்ட்ட ஏதோ பெர்மிஷன் கேட்குறாங்க. அவரும் சரிங்கிறாரு. நானும் எனக்கு அப்பப்போ ஒரு கண்ணா பார்த்துக்கிடுவேன், நீங்க பார்க்கறது மாதிரி. எதுக்குன்னா எனக்கு புட்டு வேணும். சாந்தம்மா எழும்பியாச்சா போயாச்சா. ஹல்லேலூயா. இங்கே ஒரே அந்நிய பாஷை, அது மணிக்கூர் கணக்கு போயிட்டே இருக்குது. அப்பப்போ இப்படி பார்த்துக்கிடுவேன், கை இதெல்லாம் தட்டிக்கிட்டு தான் இருக்கேன், இப்படி பார்த்துக்குவேன். சாந்தம்மா எழும்பியாச்சா போயாச்சா அப்படிதான் பார்த்தேன். இந்த பாட்டியம்மா போய் ஏதோ கேட்கறத பார்த்தேன். ஹல்லேலூயா. என்ன கேட்கறாங்கன்னு தெரியாது. ஆனால் இவங்க அப்படி ஒரு கையை பின்னாடி வச்சுக்கிட்டு ஒரு வரத்து இப்படி என் பக்கத்துல வந்தாங்க. இந்த வலது கைய டமார்னு என் தலை மேல ஒரு வப்பு வச்சாங்க. மகனே, பல்லெல்லாம் கிடையாது. அப்போ இந்த பல்லு இல்லாம இருக்கும்போது எப்படி பேசுவாங்கன்னு ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா. மகனே, கொஞ்சம் அந்நிய பாஷை. பின்ன என் வாழ்க்கையில நடந்த அத்தனை காரியங்களையும் தீர்க்க தரிசனம் பேசினார்கள். நடந்தது. அப்புறம் பேசுறாங்க, நீ ஹல்லேலூயா 4.5 കിലോമീറ്റർ ഈ ട്രിവാൻഡ്രത്തിന്റെ പാതയിൽ നീ ഇന്ന് നടന്നു വരുന്നത് ഞാൻ കണ്ടു. നീ നടന്നു വന്നதை நான் கண்டேன். ஆமென். ஒரு ஹல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. உன்னை நான் ஃபியூச்சர்ல நான் உன்னை அப்படி ஆக்குவேன், இப்படி ஆக்குவேன், அதாக்குவேன், இதாக்குவேன். நிறைய கர்த்தர் பேசுறார். எனக்கு நான் உண்மையை சொல்லுகிறேன், புட்டுக்காக போய் உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு இது காதுல கேட்கிறது, ஆனா நம்புறதுக்கு நம்பக்கூடிய விஷயம் சொன்னா ஓகே. நீ இங்க செருப்பு இல்லாம அப்பதான்
ஸ்தோத்திரம். ஒரு பாரகன் ஸ்லிப்பர் செருப்பு, அதுவும் ஓட்ட விழுந்தாச்சு, அதை போட்டுக்கிட்டாங்க, நடந்து போயிருக்குது. அப்பமா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு வாகனங்களே தரும், வீடுகளே தரும், வஸ்துக்களே தரும், சபைகளே தரும். ஹல்லேலூயா. உனக்கு இதெல்லாம் தருவேங்கிறாரு. எங்க நம்புறதுக்கு? நம்பக்கூடிய சிச்சுவேஷன் அன்னைக்கு நான் இல்ல. ஒரு நேரம் புட்டுக்கா போயிருக்கிறேன். நம்புறதுக்கு ஒரு இது காரியம் வேண்டாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து இந்த கையை டப்புடி எடுத்துட்டு படார்னு ஒரு டபார்னு அந்த வைக்கிற அழுத்தம், ஒரு அடி அடிச்சது போல ஆண்டவர் அந்த அம்மா வழியா பேசுகிறார். നിനക്ക് ഞാൻ പറഞ്ഞത് വിശ്വാസമില്ല അല്ലേ? நான் உனக்கு சொன்னதுல உனக்கு விசுவாசம் வரல, அப்படித்தானே? ஹல்லேலூயா. நீ குறித்து வைத்துக் கொள்வாயாக, நான் உனக்கு முதலாவது ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் தரும். உன்னோட சொல்லுறேன், ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் தரும். பின்ன சொல்லுங்க, அல்ல அல்ல அல்ல, ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் கூட்டி தரும். இந்த என்கிட்ட என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரே எங்க விறகு, இந்த வினயன், இவரு இந்த வியாபாரி, இந்த விறகு வியாபாரி ஒரு முந்திரி கொட்டை, இந்த முந்திரி கொட்டை உடனே ஆண்டவர் தர்றேன்னு சொல்லிட்டாருல, அப்ப தருவார்டா, வா போய் புக் பண்ணலாம். கூட்டிட்டு போயிட்டாரு. 2 பேரும் போயிருக்கிறோம். கரமனையில் இருந்தது அந்த அந்த ஹீரோ ஹோண்டா ஷோரூம். அங்க போய் வண்டி புக் பண்ண வந்திருக்கோம் அப்படி சொன்னா அவங்க உட்காந்து சாய வேணும், காப்பி வேணும். அப்ப நான் என்ன நினைச்சேன், அந்த வர்றவங்களுக்கெல்லாம் சாய காப்பி கொடுப்பாங்க. அன்னைக்கு சாய விலை குறைவு, காப்பி விலை கூடுதல். நான் அதை விட முந்திரி கொட்டா காஃபி ஆகட்ட விலை கூடுனது கிடைக்கட்டும். காஃபி தந்தாங்க, காஃபி எல்லாம் முடிச்சாச்சு. அவங்க கேட்டாங்க என்ன வண்டி வேணும். இவர் சொன்னா நீ சொல்லு, நான் சொன்னேன் நீ சொல்லு. 2 பேரும் கொஞ்சம் மாறி மாறி நீ சொல்லி நீ சொல்லி நீ சொல்லு. ஏதோ கடைசியில் சொல்லியாச்சுங்க. ஹல்லேலூயா. அவங்க அந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன இப்படி பார்த்தது, திரும்பவும் கேட்டது. என்னை இப்படி பார்த்தது, திரும்பவும் கேட்டது. என்னை இப்படி பார்த்தது. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படி இப்படி இருக்கி நீங்க இங்க இருங்கன்னு சொல்லிட்டு மேல எங்கேயோ போச்சு. அந்த ஷோரூம்ல உள்ள எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருச்சு. எல்லாம் வந்து இருக்கிறாங்க. அவன் திரும்ப கேட்கிறாங்க என்ன வண்டி வேணும். நான் சொன்ன வண்டிக்கு பேர சொல்ல அங்க இருக்கிற அத்தனை பேரு சிரி. எனக்கு விஷயமே தெரியல, உண்மையிலே விஷயம் தெரியல. ஆனா என் கூட வந்த இந்த துரோகிக்கு தெரியும், என் கூட வந்த என் நண்பனுக்கு, ஹல்லேலூயா, இவனுக்கு விஷயம் தெரியும். அதனாலதான் இவன் என்னை சொல்லி இருக்கிறான். அவனுக்கு தெரியும் அப்படி ஒரு பேர்ல உலகத்துல இதுவரை வண்டியே அன்னைக்கு இல்ல. 1989 அப்படி ஒரு வண்டியே இல்ல. இல்லாத வண்டிக்கு இப்ப நான் பெயர் போடுது. அந்த கம்பெனி ஹீரோ ஹோண்டா கம்பெனிக்குள்ள போயிட்டு இல்லாத வண்டிக்கு நான் இப்ப ஆர்டர் போடுதேன். எப்படி இருக்கும்? எல்லாரும் என்னதோ இளையிட்டு லூஸ் ஆயிட்டு, அங்கிருந்து வெளியே வரும்போது குடிச்ச காப்பி கீழே போட்டு போகாம மேலையும் போகாம வேர்த்து வெக்கப்பட்டு, ஹல்லேலூயா. ஆனால் நான் ஒரு காரியம் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். அந்த பாட்டி பேசும்போது என் லைஃப்ல முன்னாடி நடந்ததெல்லாம் சொன்னாங்க, இன்னைக்குள்ளதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் உண்மை. அப்படியானால் நடக்க போகிறது உண்மை. ஆமென். தேவன் செய்கிறவர். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. தேவன் செய்கிறவர். செய்வார் என்று சொல்லுகிறேன். செய்வார், செய்வார். ஆமென். வருஷங்கள் கடந்தது, வருஷங்கள் கடந்தது. ஹல்லேலூயா. நிறைய வருஷங்கள் கடந்தது. ஸ்தோத்திரம். எனக்கு நிறைய பேர் வண்டி வாங்கி தரலாம் ஆமென் ட்ரை பண்ணாங்க, ஒண்ணுமே நடக்கல. ஆனால் காலங்கள் கடந்த போது அந்த கம்பெனி ஒரு புது ஸ்கூட்டர், ஒரு பைக், ஒரு மோட்டார் பைக்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த அம்மாவுக்கு பல்லு இல்லாததுனால இஸ் வரல. வண்டிக்கு பேர் ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர். இப்போ அந்த கம்பெனில டாப் மாடல் தான், டாப் மாடல். ஸ்ப்ளெண்டர் வந்த உடனே என் நண்பன் ஸ்ப்ளெண்டர் வந்து
Praise the Lord. அப்ப இனி ஜெபம் கூட்டியாச்சு, விசுவாசம் கூடிருச்சு. காணாத காரியம் இப்ப கண்ணுக்கு முன்னால வந்தாச்சு. 95, 96, 97, 98, 99, 2000, 2001. உலகம் முழுக்க எல்லாரும் பிளண்டர் ஓட்டுறாங்க, என் கையில பிளண்டர் வரல, கையில வரவே இல்லை. அப்ப கல்யாணம் பண்றேன். எங்க வீட்லயும் கேட்டாங்க, அங்கேயும் கேட்டாங்க, ஒரு வண்டி வாங்கி தரோம். நான் ஒன்னும் பேசல, அப்படி விட்டேன். ஆனால் நாள் வந்த போது கர்த்தர் சொன்னபடியே வண்டி தந்தார். அப்ப நீங்க ஒரு அல்லேலூயா சொன்னதான் பாக்கி சொல்லுவேன். அப்ப நான் கேட்கிறேன், why ஆண்டவரே ஏன் இவ்வளவு தாமதம்? வண்டி நான் போய் எடுக்கும் போது வண்டி எடுக்க போவேன். அப்போ சொல்றாங்க, சார் இந்த வருஷத்துல இருந்து சேம் நீங்க சொல்ற ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் தான், பட் அதை நாங்க அப்கிரேட் பண்ணி இருக்கிறோம். அதுக்கு பேரு ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் பிளஸ். கர்த்தர் எனக்கு தந்தது ஸ்ப்ளெண்டர் பிளஸ். அப்ப நான் அந்த அம்மா சொன்ன தீர்க்க தரிசனத்தை ரீவைண்ட் பண்ணி பார்த்தேன். ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் கூட்டி தரும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி ஆமென். ஒரு வேர்டுக்குள்ள எவ்வளவு காரியம். இன்னைக்கு என் வீட்டுக்குள்ள வண்டி இருக்குது, விக்காம வச்சிருக்கிறேன். அதை என்னைக்காவது எடுத்து அடிக்கடி ஓட்டுவேன். அதுல உட்காரும் போது அன்றைக்கு பேசின தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டு வரும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்வீர்களாக. ஹல்லேலூயா. எதுக்கு அதை நிறுத்திருக்கேன் தெரியுமா? அது ஆரம்பம் தான். கர்த்தர் இன்னும் நிறைய காரியம் பேசி இருக்கிறார். காணாத காரியத்தின் சத்தமா சொல்லுங்க நிச்சயம். நீ காண்கிறத விசுவாசிக்க முடியல, உன்னால கட்டருந்து பேய் போது அதை கூட நம்ப முடியல. காணாத காரியத்தை எப்படி நம்புறது? நம்பணும், அதான் விசுவாசம். இன்கிரீஸ் யுவர் ஃபெய்த். நீ காணவில்லை என்றால் நான் நம்புவேன், என் கண்ணுல பார்க்கவில்லை என்றால் நான் நம்புவேன். எனக்கு அவர் சொன்னதை செய்வார், எனக்கு அவர் செய்வதை சொல்வார். அவர் நிறைவேற்றுகிற தேவன். ஆமென். என் கண்ணுக்குள்ள வராவிட்டாலும் நான் அதை நம்புவேன். நம்புகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லு, நம்பு. நீ காணாதது உனக்கு கிடைக்க போகிறது. இதுவரை காணாதது உனக்கு தரப்போகிறார் கர்த்தர். நீ கேட்கிற, ஏன் ஆண்டவர், ஏன் காணாத ஒரு விஷயத்தை ஏன் நம்பணும்? நம்முடைய ஆண்டவர் தான் நேசிக்கிறவர்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதை ஒரு கண் கண்டதில்லை, ஒரு செவி கேட்டதில்லை, ஒரு இருதயத்தில் அது தோன்றியதும் இல்லை. ஆமென். உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் வாழ்க்கைக்காக கர்த்தர் சிலதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அது ஒரு கண் கண்டதில்லை, ஒரு கண் கண்டதில்லை. ஆமென். பழையதை தருகிற தேவன் அல்ல, செகண்ட் ஹேண்டை தருகிற தேவன் அல்ல, உன்னுடைய தேவன். அல்லேலூயா சொல்லு, கைகளை உயர்த்தி. ஆமென். ஒரு நல்ல அல்லேலூயா சத்தமா சொல்லு. ஹல்லேலூயா. எதிர்பார்க்காததை எதிர்பார்ப்பாயா? கனவுல கூட நீ காணாதது உன் கைக்கு வந்து சேர போகிறது. ஆமென். அதனாலதான் சின்ன மீனை எல்லாம் கர்த்தர் தட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆமென். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுவாயா? ஹல்லேலூயா. சின்னதை இது போதும்னு நீ சொல்லுகிறாய், ஆனா கர்த்தர் சொல்றாரு வெளியே போவதாக. ஆமென். காரணம், உனக்காக நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பது ஒரு கண் கண்டதில்லை, ஒரு செவி கேட்டதில்லை, ஒரு இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. விசுவாசிப்பாயாக, நம்புவாயாக. ஹலோ, நம்புகிறவர்கள் கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா பலமாய் சொல்லுங்களேன். பாபாமே. ஆமென். ரோமர் 4:18. நான் அப்படி சொல்லி போகிறேன். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் நம்புவதற்கு, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, நம்புவதற்கு ஏது இல்லாமல் இருந்தும் அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆமென். ஒண்ணு கூட சொல்லுங்க, நம்புவதற்கு ஏது இல்லை, நம்புறதுக்கு சான்ஸே இல்லை. கர்த்தர் திடீர்னு இங்க இருக்கிற உங்களை யாரையாவது பார்த்து நான் உன்னை இந்தியாவின் பிரசிடென்ட் ஆக்க போறேன்னு சொன்னா, அப்படி ஒருத்தருக்கு நடந்தது. செருப்பு தச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தனை பார்த்து ஒரு ஊழியக்காரர் பேசினார், இந்த ராஜ்யத்துக்கு நான் உன்னை
அதிகாரியாக்க போகிறேன். ஹல்லேலூயா. உன் தலைமுறையில், உன் பிள்ளைகளில், ஆமென், இந்த ராஜ்யத்துக்கு பிரசிடென்டாய் உயர்த்த போகிறேன். அப்படி உயர்த்தப்பட்ட மனுஷர்கள் அமெரிக்க தேசத்தில் இருக்கிறார்கள். ஆமென். அமெரிக்காவின் பிரசிடென்டாக உயர்த்தப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம். இம்பாசிபிள், கூடாதது, நடக்காது, முடியாது, நடக்காது, முடியாது, கூடாது, இதெல்லாம் நமக்கும் பிசாசுக்கும். ஆனால் நடக்கும், கூடும். என்னால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. இது தேவனுக்கு. நீ எங்கே நிற்க போகிறாய்? பிசாசின் பக்கம் நிற்க போறாயா? தேவன் பக்கம் நிற்க போறாயா? தேவன் பக்கம் நிற்கிறவர்கள் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், எனக்கும் எல்லாம் நடக்கும். ஆமென். எனக்கும் எல்லாமே சொல்லுங்க நடக்கும். ஆமென். நான் ஆசைப்படுவதில், நான் சிந்திப்பதில், ஹல்லேலூயா, அதிகமாய் எனக்கு கர்த்தர் செய்வார். ஆமென். நான் நம்புகிறவர் செய்வார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? விசுவாசம் கொஞ்சம் மேல வரட்டும் என்று சொல்லுகிறேன். ஆமென். விசுவாசம் கொஞ்சம் மேல வருவதாக, மேல வருவதாக. அடித்தட்டு விசுவாசம் அல்ல, மேல வருவதாக. மேல வருகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன் பாபா. ஆமென். மேல வருவதாக, விசுவாசம் மேல வருவதாக, கொஞ்சம் கூட மேல வருவதாக, கொஞ்சம் கூட மேல வருவதாக. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ உங்களை யாரையாவது பார்த்து பிரைஸ் தி லார்ட், மார்சல் தம்பி, ஸ்டீபன் தம்பி, இந்த மாதிரி ஊழியத்துக்கு வர்றவங்க, நம்ம வீரா பாஸ்டர் ஐயா, பிரைஸ் தி லார்ட், ரிதிஷ் தம்பி, உங்களை பார்த்து ஏசப்பா திடீர்னு சொல்றாரு, நீ போடா, போய் சென்னையில் போய் அந்த ஸ்டேடியத்தை, அந்த ஸ்டேடியம் பேரு ஞாபகம் இல்லை, ஓகே, அந்த கிரிக்கெட் எல்லாம் நடக்கும்ல, நேரு ஸ்டேடியமா, சரி ஓகே, அந்த ஸ்டேடியத்தை வாடகைக்கு எடு, 4 நாள் கூட்டம் நடத்து. ஸ்டீவன் சொல்லுவான், நேற்று கொத்தனாருக்கு அங்கே போயிட்டு அவனே காசு, நேற்று உள்ள சம்பளம் 900 ரூபா தரல, நானே டெய்லி 900 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கிற ஆளு. ரிதிஷ் தம்பி அதை விட சொல்லுவாங்க, வீராயா சொல்லுவாங்க, நானே என் மனைவியும் கர்த்தர் எங்களுக்கு தர்றபடி ஆண்டவர் எங்களுக்கு சொல்கிற இடங்களில் போய் சின்ன சின்னதாக அப்படி நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்து ஸ்டேடியத்தை வாடகைக்கு எடுக்க சொன்னால் யாரை போய் பார்க்க, எங்கே பார்க்க? ஒரு நாள் வாடகை எப்படியும் ஒரு 50 லட்சம் ரூபா சொல்லுவாங்களே, எங்கே போக? என்ன ஒன்றுமே. ஸ்தோத்திரம். இப்படி ஒரு ஊழியக்காரன்ட்ட ஆண்டவர் சொன்னார். அதாவது இந்த ஊழியக்காரர் மிஷனரியா ஒரு நாட்டுக்கு வந்தாரு. வந்துட்டு அவரு என்னெல்லாமோ ஒரு 8 மாசம் பண்ணி பார்த்துட்டு ஒண்ணு நடக்கல. ஒரு ஆத்துமா கூட ரட்சிக்கப்படல. அவர் சொல்றாரு, ஜெர்மனிக்காரரு, நான் ஜெர்மனிக்கே திரும்ப போறேன். திரும்ப போவதற்காக அவர் ஆயத்தப்பட்டிருக்கும் போது கர்த்தர் அவர்கிட்ட பேசினாரு, இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய ஸ்டேடியம் இருக்கிறது, அந்த ஸ்டேடியத்தை வாடகைக்கு எடுப்பாயா? 4 நாள் நீ அங்கே என்ன பண்ணுவாயாக? ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் வைப்பாயாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவரு கேட்டாரு இவருக்கு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் என்ன ஃபெஸ்டிவல், அதுக்கு என்ன பெயர் போடணும்? ஹல்லேலூயா. பிளட் வாஷ்ட் ஆப்பிரிக்கா. அது ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஒரு நாடு. அப்போ இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஆப்பிரிக்க நாடு அப்படின்னு பேர் போட்டு நீ அந்த ஸ்டேடியத்தை எடுத்து 4 நாள் கூட்டம் நடத்து. இவர் போய் அந்த ஊர்ல உள்ள பெரிய பெரிய ஆளெல்லாம் போய் பார்த்தாரு, எல்லாரும் போய் பார்த்து பேசினாரு. இப்படி ஆண்டவர் என்ன சொல்லிருக்கிறாரு. அப்போ அங்க உள்ள எல்லா பாஸ்டர்மார்கள், பிஷப்மார்கள் எல்லாரும் சொன்னாங்க, உன்னை முட்டாளு, உன்ட ஆண்டவர் பேசிருக்க மாட்டாரு, நாங்க எத்தனையோ வருஷம் அங்க இருக்கிறோம், எங்க சர்ச்சில் எப்படி இருக்குது, ஆனா இது வரைக்கும் 100 பேருக்கு மேல கூட மாட்டாங்க, உன்னை ஆண்டவர் ஸ்டேடி எடுக்க சொன்னாராம். நாங்க நடத்தினாலே 100 பேர் வர மாட்டாங்க, நீ நடத்தினா என்ன வர போறாங்க? நேரா நெகட்டிவ். மே வந்து உட்கார்ந்தாரு, ஆண்டவர் பேசினாரு, நீ பிஷப் சொல்றத நம்புறியா, நான் சொல்றத நம்புறியா? பிஷப் சொல்றத நம்புறியா? சத்தமா சொல்லுங்க, நான் சொல்றத நம்புறியா? அவர் சொன்னாரு, ஹே ஹே ஹே, இவ்வளவு நாளும் இவங்க பேசுனதெல்லாம் என் காதுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் அவுட் ஆக்குறேன், அவுட் எல்லாம் வெளியே போட்டோம். கர்த்தா
பிதாவே நீர் சொல்லதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நேரா போனார், அந்த அதாரிட்டியை பார்த்தார். ஆமென். அவர் சொன்னார், 4 நாள் முடிஞ்ச பிறகுதான் காசு தருவேன். 4 நாளுக்கு 5 நாளா ஆமென் அந்த ஸ்டேடியத்தை எடுத்தார். மைக் சிஸ்டம் எல்லாம் ரெடி பண்ணார். எல்லாத்தையும் சொன்னார், எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் மணி தருவேன். ஆமென். ஹல்லேலூயா. முதல் நாள் ஆச்சு. ஹல்லேலூயா. இவர் எழுப்பி நின்றார். கூட இவருக்கு கூட கொஞ்சம் உதவிக்காரங்க எல்லாரும் எழுப்பி நின்னாங்க. பாட ஆரம்பிச்சாங்க. ஸ்தோத்திரம். ஒரு ஆள் வந்தது, 2 ஆள் வந்தது, 3 ஆள் வந்தது. அன்னைக்கு 20 பேர் வந்தார்கள். ஒரு ஸ்டேடியம். முதல் நாள் கூட்டம் முடிஞ்சது. 2வது நாள் கூட்டம். இவரை நேர ஆண்டோட்ட போனாரு. ஸ்டேடியத்தை சொன்னாரு. அவங்க சொன்ன மாதிரி 20 பேர் கூட வரல. ஆண்டவர் சொன்னார், நம்பு. ஹல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. நான் சத்தமா சொல்லுங்க, நம்பு. உன்னை அழைச்சது நான் அல்லவா? ஹல்லேலூயா. நீ என்ன நம்பு. ஸ்தோத்திரம். சுருக்கி சொல்லவா 2வது நாளில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்தார். ஆமென். கடைசி நாளில் அந்த ஸ்டேடியம் நிரம்பி வழிந்தது. ஆமென். ஹல்லேலூயா. 8 லட்சம் பேர். 8 லட்சம். முதல் கூட்டத்தில் 8 லட்சம் பேர். அந்த ஊழியக்காரருடைய பெயர், அவர் 2-3 வருஷங்களுக்கு முன்பு கர்த்தருடைய பாதத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அந்த ஊழியக்காரர் இந்த எளியவன் தலையில கை வைத்து ஜெபம் பண்ணி, நான் உன்னை உலகம் முழுக்க கொண்டு போவேன் தீர்க்க தரிசனம் பேசி இருக்கிறார். ஆமென். வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன் அந்த ஊழியக்காரரை. அவருடைய பெயர் ரெய்னார்ட் போங்கே. ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியுமா, அந்த நாள் முதல் அவர் மரிப்பது வரை அவர் எழும்பி நின்னால் சுற்றும் 15 லட்சம் 20 லட்சம் கூட்டங்கள் கூடும். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமே இல்லை. நம்பணும். கர்த்தர் சொன்னா நம்பணும். பேச மாட்டேங்கிறீங்க. விசுவாசத்தை கொஞ்சம் கூட்டுங்க. ஆமா இவர் இதெல்லாம் சொல்லுவாரு. போன வருஷம் வாடகை கட்டுறதுக்கு பட்ட பாடு. உண்மைதான். பாடு இருக்குதான். ஆனா நான் நம்புகிறேன் தேவன் தலைகளாய் மாற்ற போகிறார். இன்க்ரீஸ் யுவர் ஃபெய்த். உன் விசுவாசத்தை சொல்லுங்க கொஞ்சம் பெருக பண்ணுவாயாக. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி பலமா சொல்லுங்க. கொஞ்சம் கூட பலமா சொல்லுங்களேன். ஆமென். நீங்க கேட்பீங்க, பாஸ்டர் விசுவாசத்தை எப்படி கூட்டுறது? 3 காரியம் பேச போறேன். நான் டைம் பார்த்துட்டு இருக்கேன், ஆனா கரெக்டா நிறுத்துவேன். முதல் காரியம், நீங்க எல்லாரும் சேர்ந்து நல்ல ஒரு அல்லேலூயா சொன்னா சொல்லுவேன். இந்த விசுவாசம் இருக்குல்ல, விசுவாசம், நான் கடவுளை நம்புறேன் அந்த விசுவாசம் அல்ல. இந்த விசுவாசம் உள்ள இருந்ததுன்னா மலையை பார்த்து பா அப்படின்னா போகணும். நான் பேசுவது அந்த விசுவாசம். நான் உங்களுக்குள்ள இந்த விசுவாசம் வளரணும்னு நினைக்கிறேன். இல்ல பாஸ்டர் ஜோமண்ணா ஆண்டவர் தருவார் பாஸ்டர், அதல்ல. காட்டத்தைய பார்த்து சமுத்திரத்துல போய் நடப்படுவாயா அப்படி சொன்னா அது மூவ் ஆகும். மலையை பார்த்து பாடு சொன்னா அந்த மலை
மூவ் ஆகும். நீங்க உடனே நினைக்கிறீங்க இங்க இருந்துட்டு அழகிய பாண்டிபுரம் மலையை பார்த்து அப்படி கண்ணா கட்டினா அவசியமா. நான் சொல்லுகிற மலை இந்த மலை அல்ல, உன் வாழ்க்கைக்கு முன்னால் நிற்கிற தடை என்கிற மலை, பிரச்சனை என்கிற மலை, போராட்டம் என்கிற மலை, பிசாசு என்கிற மலை, தடையாகிய மலை, உன்னை முன்னுக்கு போக விடாம தடுத்து தடுத்து நிற்குது பாரு, அந்த மலை. அடைக்கப்பட்ட வாசல், உன் வியாதி, உன் கடன், உன் பிரச்சனை, உன் போராட்டம் இயேசுவின் நாமத்தில் நீ வாய் திறந்து சொல்லும் போது அது போவதாக. நீக்குகிற விசுவாசம், மலைகளை மூவ் பண்ண வைக்கிற விசுவாசம். ஓ, இது பேச பேச பயங்கர குளோரியா இருக்கு. எனக்கு உங்களுடைய திராணியை பொறுத்து நான் மெசேஜினுடைய ஆழம் அவ்வளவுதான் கொண்டு போக முடியும். போதும் பாஸ்டர், கொஞ்சம் யோசிங்க பாப்போம். நீங்க கொஞ்சம் யோசிங்க, நீங்க கொஞ்சம் யோசிங்க. இங்க இருக்கிற நீங்களே இப்படி கூடி இருக்கிறீங்க. நான் சிஸ்டர் இல்ல, சிஸ்டர் இல்ல, பிரதர்ஸ் யாரோ ஆரா நடத்திட்டு இருக்காங்க. திடீர்னு ஆம்புலன்ஸ்ல யாரையோ தூக்கிட்டு வர்றாங்க. சர்ச்சை அறிஞ்சு நடக்கட்டும். யாரையோ கொண்டு வந்து உள்ள வர்றாங்க. ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என்ன பண்ணுவீங்க? யாரு நீ? உனக்கு ஜெபம் பண்ணதுக்கே 50 பேர் வேணும். நான் பேசுவோம், என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. நான் சொல்லுவேன் என்ன பண்ணுவீங்கன்னு. உடனே இங்க இருக்கிற சகோதரர் யாராவது போன் எடுத்து, உண்மைதானே பாஸ்டருக்கு போன் பண்ணும். நான் சொல்றேன், அந்த அத்தியாயம் 2023 முடிஞ்சு போச்சு. ஆமா, இனி என்ன கூப்பிட போன் பண்ண கூடாது. அதுக்கு பதிலா நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணி அனுப்பி விடுவீர்களாக. இப்படி ஒரு கேஸ் வந்துச்சு பாஸ்டர், நாங்க ஜெபம் பண்ணி அது சுகமாச்சு. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென், ஹalleluya. பாஸ்டர், ஒரு சகோதரன் அப்படி எனக்கு மெசேஜ் பண்ணணும். பாஸ்டர், நான் எழும்பினா பாஸ்டர் இயேசுவின் நாமத்தில் நீ எழுப்பி நடன்னு சொன்னேன், சௌக்கியம் நடந்தது. ஆமென். கர்த்தர் அப்படி உங்களை எழுப்புவாராக, உங்களை அப்படி எழுப்புவாராக, அப்படி எழுப்புவாராக. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். பிசாசை துரத்துகிறவர்களாய் எழுப்புவாராக, அற்புதங்களை செய்கிறவர்களாய் எழுப்புவாராக. சபையை கர்த்தர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார். ஆமென், ஹalleluya. ஊழியக்காரர்களால் நடக்காதது உங்களால் நடக்க போகிறது. ஆமென். நீ அற்புதங்கள் செய்ய போகிறாய், நீ கை வச்சு சுகமாக்க போகிறாய், நீ பிசாசை துரத்த போகிறாய். ஹalleluya. அப்படிப்பட்ட அபிஷேகம், அப்படிப்பட்ட வல்லமை சபைக்குள்ள இறங்குகிறது, சபைக்குள்ள இறங்குகிறது, சபைக்குள்ள இறங்குகிறது. அபலா தகடா தாரா ஜாலா, உங்களில் பலர் எழும்பி நான் தரிசனம் கண்டேன் என்று சொல்ல போறீங்க. உங்களில் பலர் எழும்பி நான் தீர்க்க தரிசனம் கண்டேன், கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்ல போறீங்க. ஹalleluya, ஹalleluya. எழுதி முடிச்சிட்டியாமா? எழுதி முடிச்சிட்டியா? Praise the Lord. உடமன ஹத்தி லிஷவல புடார பதீகா ரிந்து ந மஞ்ச கலகடா. உங்க கைகள் அப்படி பலப்படுவதாக, உங்கள் விசுவாசம் அப்படி பலப்படுவதாக. செத்து போனவர்களை கொண்டு வந்தாலும் அவர்களை ஜெபம் பண்ணி எழுப்புவதற்கான விசுவாசம் உங்களுக்கு பெருகுவதாக. ஆமென். ஒரு வியாதி வந்த உடனே, ஒரு தலைவலி வந்த உடனே விக்ஸ் எடுத்து தேய்க்கிற அந்த கை அது மாறுவதாக. ஆமென். அதற்கு பதிலாக இயேசுவின் நாமத்தில் தலைவலியை வெளியே போவாயாக. ஆமென். அந்த விசுவாசம் உனக்கு உண்டாவதாக, விசுவாசம் வளருவதாக, விசுவாசம் வர்த்திப்பதாக. எஸ், நீ சொன்னால் ஆகும், நீ கட்டளையிட்டால் நிற்கும். உன் வாய்க்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அந்நிய பாஷை பேசுகிற தேவ ஜனமே, உனக்கு தான் கர்த்தர் பேசுகிறார், உனக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். போன பிசாசு எப்படி திரும்ப வந்தது அதை பார்த்து சொல்வாயாக.
இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. நீ சொல்லி பாரு, அது நடக்கும். ஆமென். நீ கட்டளையிட்டு பாரு, அது நடக்கும். அது நடக்கும். காரணம் என்ன? உனக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், சத்தமா சொல்லுங்க, பெரியவர். ஒன்று கூட சொல்லுங்க, பெரியவர். ஓ ருதோலோ ஹத்திக்கம்மா நம்புடா. விசுவாசம் இருக்கு பாத்தீங்களா? விசுவாசம் என்பது ஒரு பரிசை. சத்தமா சொல்லுங்க, பரிசை. கேடகம், கேடகம், கேடகம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அப்படி சொல்றாரு, சர்வாயுத வர்க்கம் பிசாசையும் அவனுடைய தந்திரங்களையும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும் பொருட்டு உஜமன கட்டா லகதிமானா. நம்ம சபைக்குள்ள ஒரு பெரிய விசேஷத்தை பார்த்தீங்களா? பிசாசையும் அவனுடைய வல்லமையும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் நீ மாறும் பொருட்டு, ஹல்லேலூயா, கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்வாயாக. ஆமென். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். இயேசுவின் நாமத்தில் சர்வாயுத வர்க்கத்தை கையில வச்சிருக்கிறவனை கண்டா பேய் ஓடும். ஆமென். நோய் ஓடும். ஆமென். ஒரு ஆமென் சத்தமாய் சொல்லுவாயாக. ஆமென். பேய் ஓடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நோய் ஓடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிசாசு ஓடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அரபல கேன்சர் சுகமாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்வாயாக. சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்வாயாக. சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்வாயாக. ஆமென். அதுல ரொம்ப 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 முக்கியமான ஒரு சர்வாயுத வர்க்கத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் உடமன மௌஷால ஹந்தரா மிக அழகாக, மிக தெளிவாக ஆமென் ஸ்தோத்திரம் பேசுவதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியம் என்னும் அரைக்கச்சையை ஹலாலா. ஓ எல்லாரும் சொல்லுங்க ஆமென். என்னன்னு சொல்லுங்க. ஐயோ, நீங்க எதுக்கு நான் உங்களை ஆமென் ஸ்தோத்திரம் வாசிக்கன்னு சொல்லல தெரியுமா? இதை அணிஞ்சிடக்கூடாது, மூவ் ஆகட்டும். எழுதும் போதும் சொன்னேன், எழுதுறது நல்லதுதான், ஆனால் இந்த இது உனக்குள்ள போய் உட்காரணும். ஆமென். சத்தியம் என்னும் அரைக்கச்சை. அரைக்கச்சைன்னா பெல்ட். நான் ஒரு பெல்ட் கட்டி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அது சத்தியம் என்கிற பெல்ட். ஆமென் சொல்லுங்களே. ஆமென். நீங்க கேப்பீங்க, என்ன சத்தியம்? எனக்கு தெரிந்ததில் பெரிய சத்தியம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன இயேசுதான் என் சத்தியம். ஹல்லேலூயா. சத்தியமா சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. அந்த இயேசு உனக்குள்ள இருக்கிறார் என்றால் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுவாயாக. ஆமென். நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்துக் கொள்ளுங்கள். சத்தியம். அடுத்தது இரண்டாவது ஆயுதத்துக்கு பெயர், சத்தமா சொல்லுங்க, நீதி. எனக்கு தெரிந்ததில் ஹல்லேலூயா என்னுடைய நீதி என்பது, என் மார்க்கவசமாகிய நீதி என்பது சர்வலோகத்துக்கு நீதிபரராய் இருக்கிற இயேசு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, ஹல்லேலூயா. அடுத்தது சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்ச. ஹல்லேலூயா. இந்த செருப்பை போட்ட சமாதானம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் அந்த செருப்பை போட்டுட்டே வீட்டுக்குள்ள இருப்பாயாக. சமாதானம் என்னும் பாதரட்ச. சமாதானத்தின் சுவிசேஷம். ஹல்லேலூயா. நம்ம பிரசங்கம் பண்ணுகிற சுவிசேஷம் என்ன சுவிசேஷம்? சமாதானத்தின் சுவிசேஷம். சமாதானம். கூடுமானால் யாவரோடும் சண்டை போட்டுக்கொண்டே இருங்கள். அந்நிய பாஷை எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. கூடுமான வரைக்கும் வீட்டிலே சண்டை ஓயாமல் இருப்பதாக. பல்லாத பிசாசே வெளியே போ. மனகா ரகதா ராத்தா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே. பாபாமே. ஆமென். எவ்வளவு சொல்லியும் திருந்தாத ஜென்மங்களே, ஸ்தோத்திரம். உனக்கு தெரியுமா, உனக்குள்ள இருக்கிற நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இயேசு எனக்குள்ள இருக்காரு.
தெரியுமா உனக்கு? உனக்குள்ள இருக்கிற இயேசு சமாதான காரணர். ஆமென். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க பாடுங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே. அதாவது முதல்ல புருஷனோட சமாதானமாய் வாழறவங்க தானே சமாதான காரணர். ஸ்தோத்திரம். வீட்டுக்குள்ள மாப்பிள்ளை கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டு இங்க வந்து சமாதான காரணர் நீங்க தானே. மனுஷன் பேப்பிடிச்சவனை என் தலையில கொண்டு வச்சு இப்படி ஒருத்தர் நாதாரிக்கு நான் வாக்கப்பட்டு. ஹல்லேலூயா. என்னெல்லாம் நேற்றுக்கு நீ பேசின, முந்தா நாள் பேசின, இங்க வந்துட்டு சமாதான காரணர் நீங்க தானே. எங்க பச்சுமா? ஓ க்ளோரி. மனகடா திபத்தூல பௌட்டாரஷானா. என்ன கோபம், என்ன எரிச்சல், என்ன சண்டை, தப்புன கை அப்படி வருது. வீட்டுக்குள்ள இன்னும் சண்டை ஓயாலையே. மாமியாரு மருமக, மருமக மாமியாரு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம், சபைக்குள்ள இங்கே இருக்கு நிறைய. இங்கே மூஞ்ச எடுத்துட்டு போறது, அப்படி எடுத்துட்டு போறது. வெக்கமா இல்ல? பின்ன எப்படி உன் வீட்டுக்குள்ள சமாதானம் வரும்? பேசுங்க. எப்படி வரும்னு கேட்க. இங்க இருந்து சமாதானத்தை நீ வாங்கி கொண்டு போவதுக்கு பதிலா நீ இங்கேயே பிரச்சனையோடு போறன்னா வீட்டுக்கு எப்படி சமாதானம் வரும்? சமாதானம் நதியை போல உன் வீட்டுக்குள் பாய்வதா? பாயணும்னா நீ எல்லாரோடும் சமாதானமா இரு. கூடுமான வரைக்கும் எல்லாரோடும் சமாதானமா இரு. சமாதானம் ஆகு. சண்டைக்காரிகிட்ட போய் ஒரு பிரைஸ் லார்ட் சொன்ன என்ன குறைஞ்சு போவியா? என்ன சண்டை? சொத்து சண்டையா? உன் பணத்தை பிடிக்கிட்டாங்களா? ஒண்ணு இல்ல. விசாரிச்சு பார்த்தா இவ அவளை பத்தி அவட்ட போய் இப்படி சொன்னா, இவ அவளை பத்தி இவளை பத்தி இப்படி சொன்னா, என்ன பத்தி அந்த அக்கா அந்த அக்காட்ட அக்காட்ட அந்த அக்காட்ட சொல்லி அந்த அக்கா அந்த அக்காட்ட சொல்லி. ஜெய் வெக்கமா இல்லையா? இதையா எத்தனை காலம் ஓட்டுறது? இதையா எவ்வளவு நாள் ஓட்டுறது? இயேசுவின் நாமத்தில் இந்த பொல்லாத கட்டு அறுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த பொல்லாத பிசாசு வெளியே போவதாக. வெளியே இயேசுவின் நாமத்தில். காரணக்காரி யாருன்னு எனக்கு தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். பாஸ்டர் அமைதியா போகிறது எதுக்காக தெரியுமா? பாஸ்டர்ட்ட கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, இந்த தொழு இந்த ஆட்டுக்கடாக்கள் இது சரியாகலன்னா உனக்கு நான் வேற ஆட்டுக்கடாக்களை தருவேன். உங்களை அனுப்பிட்டு வேற ஆள் வரும்னு இல்ல, கர்த்தர் என்ன இங்க இருந்து எங்கே கொண்டு போறாரு. இப்ப நிறைய பேருக்கு இப்பதான் சிரிப்பு சந்தோஷக்கா உங்களுக்காவது. அப்போ இந்த மனுஷன் போறானே அப்பா நிம்மதியப்பா. ஹலே இப்பதான் சந்தோஷம் வந்து இப்பதான் நிறைய பேருக்கு சிரிப்பே வந்திருக்கு. ஹல்லேலூயா. நான் நினைச்சேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம அங்க இல்லைன்னா இந்த ஜனங்கள் கஷ்டப்படுவாங்க தெரியுமா? நேற்று ராத்திரி நான் 11 மணி என்னமோ பஸ் ஏறுறேன். நான் ஏறின பஸ் என்னுடைய முதுகெலும்பு முழுக்கும் இப்படி வளைச்சி இப்படி எடுத்துட்டு பஸ் இறங்கும்போது பஸ்காரன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நான் தந்த காசு வேஸ்ட். ஸ்தோத்திரம். எதுக்கு ஓடி வர்றேன்னு சொல்லுங்க. உனக்கு ஒரு சமாதானம் உண்டாகட்டும், உனக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும், உனக்கு ஒரு உயர்வு உண்டாகட்டும். ஆமா தானே? ஆமான்னா ஒரு ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. கர்த்தர் பேசட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் இடைப்படட்டும். ஆமென். இதுக்காகத்தானே ஓடி வரோம். இயேசுவின் நாமத்தில்
சமாதான காரணரை கட்டியாய் பிடித்துக் கொள்வாயாக. சர்வாயுதவர்கள் இதெல்லாம் பிசாசை எதுக்கும். ஸ்தோத்திரம். பேசி பேசி வர்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். கடைசியில பேசும்போது 16 பொல்லாங்கனுடைய, பொல்லாங்கன் யாரு? நான் நிறுத்தணும்னா நிறுத்துறேன், ஆனா நீங்க பேசணும், சத்தமா சொல்லுங்க. பொல்லாங்கனுடைய, பொல்லாங்கன் எய்யும்னா அனுப்பி விடுற. ஸ்தோத்திரம். அக்கினி அஸ்திரங்களை எல்லாம், அஸ்திரம்னா அம்பு, அதாவது பழைய யுத்த முறை அப்படின்னா இந்த அம்பினுடைய நுனியில தீப்பந்தம் கட்டி ஹல்லேலூயா அப்படியே எய்து விடுறது. அப்ப அம்பு மட்டும் வரல, ஹல்லேலூயா சொல்லுங்க, சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் எரித்து போடுற தீ எங்க இருந்து? அந்த தீ அவனுடைய தீ. ஹல்லேலூயா. அம்பையும் தீயையும் ஒன்றாய் எய்து விடுகிறான், நீ எரிஞ்சு சாம்பலா போவதற்காக. ஆமென். குடும்பம் அழிஞ்சு போட்டு நாசமா போட்டும். ஓ, ஆனா அனுப்புற அந்த சொறி நாய்க்கு தெரியாது. ஹல்லேலூயா. இங்க ஆராதிக்கிற, என்னோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிற இவர்கள் பார்க்கத்தான் இப்படி இருக்கிறாங்க. ஆனால் பொல்லாங்கனே, நீ எய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து அணைச்சு போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கு மேலாக விசுவாசம் என்கிற கேடகம் எங்க கையில் இருக்கிறது. ஆமென். கேடகம் பிடித்தவர்கள் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே. ஆமென். கேடகம் பிடித்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே. ஆமென் ஆமென். அந்த கேடகம் பலமாய் இருப்பதாக, பலமான கேடகமாய் இருப்பதாக. ஓ, இங்கதான் இருக்கிறீங்கன்னா ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. ஆமென். ஒரு ஈட்டி எடுத்து குத்துனாலும் சொல்லுங்க, இந்த கேடகத்தை, ஹலோ, இந்த கேடகத்தை அப்படி பிடிச்சா அந்த ஈட்டி பட்டு ஈட்டி வளைஞ்சு போவதாக. ஆமென். விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இரு. ஆமென். ஸ்ட்ராங், பலமாயிரு. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. ஆமென். பிசாசு வருவான், பில்லி சூனியம் வரும், மந்திரவாதம் வரும், ஏவல் வரும், அவன் அனுப்புகிற தீயம்பு வரும். ஆனால் நான் சொல்லுவேன், அனுப்புடா ராஜா, அனுப்பு. ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்க கையில ஒரு பரிசை தந்திருக்கிறார், ஒரு கேடகம் தந்திருக்கிறார். உன் தந்திரம் என் வீட்டுக்குள் பலிக்காது. ஆமென். உன் தந்திரம் என் சபைக்குள் பலிக்காது. உன் தந்திரம் என் வாழ்க்கையில பலிக்காது. ஆமென். உன்னை அணைக்கிற பவர் என் கையில இருக்குது. புரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. புரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. கேடகம் கையில பிடிச்சிருக்கிறவங்க ஒரு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆமென். ஸ்தோத்திரம். நல்லா சொல்லுங்க. கேடகம் கையில பிடிச்சிருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. பின்ன எப்படி அந்த பேய் திரும்ப வந்துச்சு? பின்ன எப்படி அந்த நோய் திரும்ப வந்துச்சு? இப்ப சொல்லு, இனி அனுப்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், கேடகம், விசுவாசம் என்கிற கேடகத்தை கையில பிடிக்கிற என் பிள்ளைகள் மேல் வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமென். பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது, நேரிடாது. ஆமென். அவன் இரும்பு குண்ட தூக்கி போட்டாலும், ஹல்லேலூயா, அத இப்படி ஒரு இடி இடிக்கும் போது வந்த வேகத்தில் அது ரிட்டர்ன் போவதாக. ஆமென். வந்த வேகத்தில் திரும்ப போவதாக, வந்த வேகத்தில் திரும்ப போவதாக. ஒரு ஆமென் சத்தமா சொல்லு. ஹல்லேலூயா. அடிச்சவன் கைக்கே திரும்ப போவதாக, எரிஞ்சவன் கைக்கே திரும்ப போவதாக. ஹல்லேலூயா. அது என் வீட்டுக்குள்ள விழாது, என் குடும்பத்துக்குள்ள விழாது, என் வாழ்க்கைக்குள்ள விழாது. காரணம் என்ன? நான் ஒருவரை விசுவாசிக்கிறேன். ஆமென். விசுவாசம் உண்டா? அவர் அல்ல சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்க இந்த இடையில ஒரு நான் நியூஸ் பார்த்துட்டே இருந்தேன். நியூஸ் பார்க்கும்போது இந்த பொங்கல் விழா நடந்த போது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல, அலங்காநல்லூரா பாலமேடா தெரியல, அப்படின்னா நிறைய பேருக்கு என்னன்னு கூட தெரியாம இருக்கலாம்.
தமிழ்நாட்டிலே ரொம்ப ஃபேமஸான ஜல்லிக்கட்டு நடக்கிறது மதுரையில் அலங்காநல்லூரும் பாலமோடு, அப்படி 2 இடம். ஓ, சின்ன பிள்ளையில நானும் போயிருக்கிறேன் கொம்பை பிடிக்கிறதுக்கெல்லாம். ஓகே, நான் அங்கே போகல. அப்போ இந்த மாடுபிடி வீரர்கள் மாடை பிடிச்சா, மாடை பிடிச்சிட்டா என்ன கிடைக்கும்? பரிசு கிடைக்கும். பரிசு என்னன்னு சொன்னால் அண்டா, அப்படியெல்லாம் கிடைக்கும். ஒரு அண்டா பரிசு. நீங்க வேணா அந்த யூடியூப்ல பாருங்க, தெரியும். மாடை பிடிப்பாங்க, பிடிச்சோன்னா மாடு பிடிப்பட்டது, மாடு பிடிச்சவனுக்கு ஒரு அண்டா பரிசு கொடுப்பா, ஒரு கட்டில் கொடுப்பா, ஒரு பீரோ கொடுப்பா, ஒரு தங்க நாணயம் பரிசு அப்படி கொடுப்பாங்க. பிடிச்சவன் போய் வாங்குவான். அப்படி இந்த மாடுபிடி வீரர்கள் மாடு பிடிச்சிட்டு அண்டா குண்டா எல்லாம் வாங்கியிருக்காங்க. வாங்கி பார்த்தா அது இப்படி இப்படி கை வச்சு இப்படி வச்சா உள்ள போயிடும். தகடு ரொம்ப 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 அதில் தண்ணி கூட. அந்த பசங்க சொல்லிட்டு போனாங்க, கஷ்டப்பட்டு மாடு பிடிச்சேன் சார், ஆனால் இதுக்குள்ள தண்ணியை ஊற்றி வச்சாலே இங்கே பாருங்க அப்படின்ட்டு அவன் ஒரு சும்மா ஒரு இதை ஒரு பெருசாக வளைச்சு காட்டுறான். அது புஸ்கு இந்த பப்படம் மாதிரி பிடிச்சி போகுது. லோ குவாலிட்டி, சும்மா சும்மா விடுது. ஆனால் நம்ம வீட்டுக்கு இப்போ நம்ம சர்ச்சுக்கு பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு அண்டா வாங்கினா எப்படி வாங்குவோம் சொல்லுங்க? அது ஒரு 25-30 வருஷத்துக்கு அப்படி கிடக்கணும். அப்படிதான் வாங்கி போட்டிருக்கோம் பாருங்க. நல்ல தடிமனம், நல்ல வெயிட்டா. ஹல்லேலூயா. நீ பிடிச்சிருக்கிற பரிசு, நீ பிடிச்சிருக்கிற பரிசை, கேடகம், யுவர் ஷீல்டு, இப்படி ஏதாவது சின்னது தட்டின உடனே சலிங்கி போறதா இருக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய வல்லமை உனக்கு எதிராய் வந்தாலும் தாங்குகிற விசுவாசத்தால் நீ நிரப்பப்படுவாயாக. சிலர் எல்லாரும் ஒரு அலையிலே சொன்னால வேக வேகமா போறேன். ஆமா, சிலர் என்ன பண்றாங்க தெரியுமா? பரிசையை தூக்கி என் கையில தர்றாங்க. பாஸ்டர், என்னால இது சுமக்க முடியாது பாஸ்டர், நீங்க வச்சுக்காங்க பாஸ்டர். டோன்ட், தயவு செய்து உன் பரிசையா அடுத்தவங்க கையில கொடுக்காத. எதை? கேடகத்தை. கேடகம்னா என்னது? விசுவாசம். உன் விசுவாசத்தை அடுத்தவங்க எங்க பாஸ், நாங்க என்னைக்கு தந்தோம் தரலையா? என்கிட்ட ஜோமன வந்திருக்கிறவங்க எல்லாம் ஒரு அலையிலே சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் என்ன சொல்லி ஜோம் பண்ணீங்க? பாஸ்டர், எங்க வீட்ல இப்படி ஒரு இது பாஸ்டர், எங்க வீட்ல இப்படி ஒரு காரியம் பாஸ்டர், ப்ளீஸ் தயவு செய்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நீங்க ஜெபம் பண்ணா ஆண்டவர் செய்வார் பாஸ்டர். ஏன் நீ ஜெபம் பண்ண செய்ய மாட்டாரா? அப்ப என்ன பண்ணிட்ட? உன் விசுவாசத்தை தூக்கி கையில் தந்துட்ட. தயவு செய்து கோலியாத்த போல, கோலியாத் தான் செய்தான். கோலியாத் தன் பரிசை சுமக்கிற ஒருத்தன் கையில கொடுத்துட்டான். டேய், நீ முன்னால இந்த கேடகத்தை இப்படியே பிடிச்சிட்டு போடா. ஹல்லேலூயா. கோலியாத் பாஸ்து பாருங்க. தாவீது இந்த இந்த கோவனை சுழட்டி அந்த கல்லை எரிஞ்சோன கல், சின்ன கல் வருது. முன்னால பெரிய கேடகம் ஒருத்தன் பிடிச்சிட்டு போறான். ஆனா முன்னால போன அவன் கொண்டு போயிட்டான். ஹல்லேலூயா. இந்த கோலியாத்து கல்லை பார்த்தான். கல்லு தனக்கதரை பறந்து வரத பார்த்தான். ஆனா தடுக்கிறதுக்கு கேடகம் இல்ல. அடுத்தவங்க கையில கொடுக்காத. புரிந்தவர்களுக்கு ஸ்தோத்திரம், புரிந்தவர்களுக்கு ஸ்தோத்திரம். அப்ப கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சத்தமா சொல்லுங்க. அதனால தான் வெளியில இருந்து ஒரு பாஸ்டரை நான் கொண்டு வராதது. ஏன்னா ஒரு 5 தீர்க்க தரிசனம் ஒரு ஆள் சொல்லிட்டா போதும், உடனே அவர் நம்பரை பிடிக்கிறதுக்கு நீங்க பட்ட பாடு. ஒருத்தர் வந்து 2 உருட்டினா போதும், உடனே எப்படியாவது அவர்கிட்ட போய் தலைய கொடுத்து, நான் தடையே இல்லை, நான் தான் மாறி உட்கார்ந்துட்டேன், போங்க எல்லாம் முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் வாங்க பாப்போம், கொடுங்க. அதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். பரிசேங்கம்மா, where is your faith? My question is, where is your shield? நீ 20 வருஷம் சபைக்கு போறல, 10 வருஷம் ஆராதிக்கிறல்ல, 30 வருஷம் கிறிஸ்தவனா இருக்கல்ல, திரும்ப உன் விஷயத்துக்கு பாஸ்டர் தான் போய் ஜெபிக்கணுமா? உன் விஷயத்துக்கு திரும்ப பாஸ்டர் தான் உபாசம் இருக்கணுமா? உன் விசுவாசம் எங்கே? ஏன்னா வளரல, ஏன்னா அப்படிதான் இருக்குது. அன்னைக்குள்ள 5 மில்லி அப்படிதான் இருக்குது.
விசுவாசம் வளரட்டும், வளரட்டும், வளரணும். உங்க ஒவ்வொரு விஷயத்தை நீங்களே ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்க விசுவாசம் வளர்வதா. நல்ல ஒரு அல்லேலூயா பலமா சொல்லுங்களேன் பாப்பாமே. அல்லேலூயா. புரிஞ்சவங்க நல்ல அல்லேலூயா சொல்லுவீங்க. புரிஞ்சவங்க அல்லேலூயா. நான் நினைச்சேன் நீங்க புரிஞ்ச அல்லேலூயா சொல்றீங்கன்னு. புரிஞ்சவங்க நல்ல கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா பலமா சொல்லுங்களேன் பாப்பாமே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கையில பிடிங்க விசுவாசத்தை. அந்த கேடகத்தை கையில பிடிங்க. சரியா கட்டியா பிடிச்சுக்கோங்க. விட்டுறாதீங்க. தியானிப்போம் இன்னும் அடுத்த வாரங்களில். கண்களை மூடுங்கள் பார்ப்போம். ஜெபிக்கலாமா? ஓ ரிகமன ஹந்தே அஜகதி கானா ரித்து லுஷா காலா ரீதி. அதாவது நான் என்ன பேசி வர்றேன் அப்படின்னா, ஒரு நிமிஷம் கண்களை திறந்து பாருங்க. விசுவாசிக்கிறவனுக்கு பெயர் விசுவாசி, அப்படித்தானே? அழைக்கப்பட்டவனுக்கு அப்போஸ்தலன்னு பேரு. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், கவனமோ வசனம் சொல்லுங்க, சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள். மேய்ப்பர்கள், போதகர்கள், 5 வகை ஊழியம். இங்க யாராவது அப்போஸ்தலர்கள் இருந்தால் எழும்பி இங்க வரலாம். தீர்க்கதரிசிகள் இருந்தால் அந்த பக்கம் வரலாம். இருக்காங்க. போதகர்கள் இருந்தாலும் வரலாம். இவங்க வரமாட்டாங்க. ஏன்னா என் மேல உள்ள ஒரு மரியாதை. ஏன் அல்லாம வேற ஒன்றும் இல்லை. வேற இடங்கள் எல்லாம் போய் நிற்பாங்க. அது என் மேல ஒரு பாசம், ஒரு மரியாதை, அன்பு கலந்த மரியாதை. பயந்தெல்லாம் இல்லை. ஒன்று சேர் போட்டு தந்தா உட்கார மாட்டியா? உட்காருவேன். ஆனால் உட்கார்றதுக்கு கூச்சமாக இருக்கும். இங்கே நின்று பாடுறதுக்கே பாஸ்டர் வந்த உடனே ஒரு கூச்சம் வந்துடுது. அது ஒரு பயம், மரியாதை கலந்த பயம். அல்லாம நான் அடிக்க போறேன் இல்லை, எல்லாருக்கும் இருக்கும். வர்றேன். இங்க இருக்கிற நாம யாரும் அப்போஸ்தலர் அல்ல. ஆனால் ஆண்டவர் அப்போஸ்தலர்களால் நடக்கிற அடையாளங்கள் அப்படி பேசல. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஆமென். அப்போ அந்த அடையாளங்கள், அவர்கள் பற்பல பாஷைகளை பேசுவார்கள். வியாதியஸ்தர்கள் மேல் அப்படி கையை வைக்கும் போதே அவர்களுக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க? சுகமாகும். ஆமென். சர்ப்பங்களை என்ன பண்ணுவார்கள் சொல்லுங்க? பிடிப்பார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஆமென். ஸ்தோத்திரம். யாரால் நடக்கும்? விசுவாசிக்கிறவர்களால். எனக்கு என்னுடைய டார்கெட் என்னன்னா, இங்க இருக்கிற இந்த விளையாண்டுகிட்டு இருக்கிற இந்த விளையாண்டுகிட்டு இருக்கிற இந்த பொண்ணு இயேசுவின் நாமத்தில் அப்படி ஜெபம் பண்ணி இங்க பேய் ஓடணும். நான் நினைச்சேன் நான் சொல்லாம அல்லேலூயா சொல்லுவீங்கன்னு. ஆமென். அதுக்கு தான் உங்களுக்கு அது அவளை தானே சொன்னாரு, என் பிள்ளைய சொல்லல. இந்த பிசாசு தான் முதல்ல வெளியே போகணும். ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தில் அப்படி நடப்பதாக. ஆமென். அப்படிதானே? ஹலோ, அப்படிதானா? நம்ம சர்ச்சில் ரொம்ப ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா யாரும் சொல்ல? ஒன்னும் சொல்லலாமாப்பா? நான் என்ன சொன்னாலும் கேட்டுருவான். கடுகு மாதிரி தான் இருக்கான், சரியான காரம். ஆனா நான் என்ன சொல்றேன், இவன் எழும்பி திடீர்னு ஒரு நாள் அப்படி எழுப்பி நின்று, சபையே சபையே கர்த்தருடைய வார்த்தையை கேட்பாயாக, அப்படி சொல்லுகிற காலம் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற காலம் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நீங்க எல்லாம் சாப்பிடட்டும்னு சொல்லி கருணாநிதி பிரதர் இடையில எழும்பி அங்க போனாங்க. அவரு இடையில அங்க போய் அந்த சாம்பாரை சூடாக்கி அதை அப்படியே
வந்துட்டீங்களா? சரி, ஓகே. அப்படியே கலக்கிக்கிட்டே இருக்கும்போது திடீரென்று கிச்சன்ல இருக்கிற அவர் மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்து அபிஷேகத்தோடு அந்த கரண்டியோடு, சாம்பார் கிண்டின கரண்டியோடு இங்க வந்துட்டு, உன்னை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனம் பேசுகிறார் என்று பேசுகிற காலம் உண்டாவதாக, 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 உண்டாவதாக. என்ன தம்பி உண்டாவதாக? இல்ல இப்படி வந்துட்டு ஆஜர் போட்டு போறீங்களா? என்னுடைய ஆசை இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளாலும் அற்புதங்கள் நடப்பதாக. நீங்க ஜெபம் பண்ணி அற்புதம் நடப்பதாக. நீங்க ஜெபம் பண்ணி விடுதலை நடப்பதாக. நீங்க ஜெபம் பண்ணி கட்டு உடைவதாக. ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். ஒரு தடவை வருஷங்களுக்கு முன்பு இதே போல கர்த்தரை சொன்ன என்று சொன்னார், பகிர்ந்து கொடுப்பாயாக. ஸ்தோத்திரம். கிருபைகளை பகிர்ந்து கொடு. உன் சபை வரங்களையும் கிருபைகளையும் பகிர்ந்து கொடுக்கிற சபை. நீ உனக்குள்ள மட்டும் வச்சுக்காத. நான் நிரம்பி நிரம்பி உன்னை வழிய பண்ணுவேன். உனக்குள்ள இருந்து கிருபைகளும் வரங்களும் இந்த ஜனங்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பாயாக. அப்படி ஒரு நாள் தீர்க்க தரிசனத்துக்காக ஜெபம் பண்ணேன். அநேகரை கர்த்தர் தீர்க்க தரிசனம் பேச வைத்தார். அடுத்த வாரத்தில் அந்த தீர்க்க தரிசனம் பேசின ஒரு சகோதரி எழும்பி வந்தாள். எழும்பி வந்துட்டு சொன்னா, பாஸ்டர், இந்த சபையில பாதி பேர் நான் கொண்டு வந்த ஆட்கள், இன்று முதல் நான் கொண்டு வந்த ஆட்கள் நான் கொண்டு போயிடுறேன். ஆமென். எனக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனம் தந்துட்டாரு. உங்களை விட எனக்கு கர்த்தர் அபிஷேகம் தந்துட்டாரு. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், நீ அழைச்சு பார், வர்றவங்களை கூட்டிட்டு நீ போயிடுவாயாக. இனிமேல் இங்க வராதே. ஹல்லேலூயா. நம்முடைய நோக்கம் அதல்ல. நம்முடைய நோக்கம் அப்படி அல்ல. சபையை உடைக்கல்ல. நம்முடைய தேவன் உடைக்கிறவர் அல்ல, ஒட்ட வைக்கிறவர். ஆமென். ஆமென் சொல்லுவாயாக. ஆமென். சபையை நம்முடைய நாம் ஆராதிக்கிற தேவன் சபையை பிரிக்கிறவர் அல்ல, பிரிக்கிற தேவனை அல்ல, சேர்க்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். ஆமான்னா ஒரு அல்லேலூயா சொல்லுவாயாக. ஆமென். சபையில கொண்டு சேர்ப்பாயாக. நீங்க ஊழியத்து போறீங்க, ரிதீஷ் தம்பி ஊழியத்துக்கு போற, ஒரு 5 வீட்டுக்கு போற, 5 பேர் விடுதலை பெறாங்க. நீ ஜோமன் நீ நினைக்கிற, ஆமா அப்போஸ்தலர் எழுப்புதல் சபைக்கு கர்த்தர் என்ன போக சொன்னார். ஆமா தானே? இந்த தம்பி ஜோமனிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் ஒரு நாள் சொன்னார், அப்போஸ்தலர் எழுப்புதல் சபைக்கு நீ போவாயாக, அதுதான் உன் சபை. அப்படிதான் இந்த தம்பி கூகுள் மேப்ல தேடி நம்ம சர்ச்சுக்கு வந்தான். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை அந்த சபைக்கு அனுப்புனது கிருபை பெறுவதற்காக. ஹல்லேலூயா. ஊழியத்தை பெறுவதற்காக. ஊழியத்தை பெற்றுட்டு இங்கிருந்து ஓடி போக அல்ல தம்பி. ஆமென். நீ போகிற இடத்திலிருந்து 50 பேரை சந்திச்சு அவர்களை சபையிலே கொண்டு வந்து சேர்ப்பாயாக. ஆமென். ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்வார்களாக, அனுதினமும் சேர்வார்களாக. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். சத்தமா சொல்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னிடத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் என்னிடத்தில் சொல்லுகிறார், இங்க இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற உங்களில் பலரை தேசத்தின் ராஜ்யங்களில் பல பட்டணங்களை அசைக்கிறவர்களாக நான் வல்லமையாய் பயன்படுத்த போகிறேன். உடபல பௌட்டாரா தாரா. இங்க இருக்கிற இந்த தலைமுறையில் சில சின்ன பிள்ளைகள், ஆமென், சில சின்ன பிள்ளைகள், சில பெரியவர்களை கர்த்தர் சொல்லுகிறார், பட்டணங்களை அசைக்கிற ஊழியத்தை நான் கொடுத்து, தீர்க்க தரிசனங்களை கொடுத்து, வல்லமைகளை கொடுத்து தேசங்களில் பயன்படுத்த போகிறேன். தேசங்களில் ராஜ்யங்கள் அசையும், ராஜாக்கள் அசைவார்கள். ராஜாக்களுக்கு முன்பாக, அதிகாரிகளுக்கு முன்பாக இவர்களை கொண்டு போய் விடுவேன். ஆமென். ஒரு ஆமென் சொல்வாயாக. ஆமென். எம்மா, நீ பிசாசு போவதற்கு இங்கே வந்தாய், என்னை விட்டு பிசாசு வெளியே போகட்டும் ஜெபிக்க இங்கே வந்தாய். இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை கண்டு பிசாசு வெளியே போகிறது. பிசாசை துரத்துகிற கிருபையை உனக்கு நான் தரப்போகிறேன். ஆமென். இங்க இருக்கிற அநேகர் அதை பெற்றுக் கொள்கிறார்கள். இங்க சிலர் பாஸ்டர் தீர்க்க தரிசனம் கேட்க வந்தார்கள். என்னை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் பேச மாட்டாரா? இந்த வருஷத்தில் என்னை பார்த்து ஒரு வெளிப்பாடு பேச மாட்டாரா? ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, தீர்க்க தரிசனம் கேட்டு விட்டு போக வேண்டாம், தீர்க்க தரிசனம் பேசுகிறவனாய் நீ மாறுவாயாக, நீ மாறுவாயாக. ஆமென்.
ஆமென், ஆமென். கர்த்தர் பகிர்ந்து கொடுக்கிறார், பகிர்ந்து அளிக்கிற கிருபை. கர்த்தர் ஷேர் பண்றாரு. இந்த கிருபை எல்லாருக்கும் ஷேர் ஆகட்டும். ஆமென். தீர்க்க தரிசனம் எல்லாருக்கும் ஷேர் ஆகட்டும். வசனம் பேசுகிற கிருபை எல்லாருக்கும் ஷேர் ஆகட்டும். ஓ ஜெப ஆவி எல்லார் மேலும் ஷேர் ஆகட்டும். உபவாசிக்கிற கிருபை எல்லார் மேலும் ஷேர் ஆகட்டும். ஹே ஹalleluya. ஆமென். பிரத்யட்சமாய் அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற வல்லமை எல்லார் மேலும் ஷேர் ஆகட்டும். ஆமென். நீ சாதாரணமானவன் அல்ல, உன் பிள்ளை சாதாரண பிள்ளை அல்ல. ஹalleluya. நீ சாதாரணமானவன் அல்ல. அதனால தான் ஒரு அக்கினி உன் மேல இறங்குது. ஒரு அக்கினி இறங்குவது காரணம் என்ன? நீ சாதாரணமானவன் அல்ல, நீ சாதாரணமானவன் அல்ல. நன்றி இயேசுப்பா. விசுவாசம் எனும் கேடகம், விசுவாசம் எனும் கேடகம் இதோ கர்த்தர் கையிலே தருகிறார். ஆமென். உனக்கு உள்ளே விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுகிறார், வர்த்திக்க பண்ணுகிறார், இன்கிரீஸ் பண்ணுகிறார். அபரா தகடா தகடா தகடா. ஓ glory, ஓ glory. ரிபலே பல பச்சால பலே அந்தல பல பல கபல பலே. ஹalleluya. கிருபை, கிருபை என் கூடவே இரும். காணிக்கப்படலாமா? ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான். சத்தம் உயர்த்தி பாடுங்கள். என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்திலே தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்திலே தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்திலே தாயுமானீரே, காயப்பட்ட தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. பாடுங்க. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான். ஆமென். விசுவாசத்தை இன்னைக்கு இங்கிருந்து போகும்போது விசுவாசத்தை கையில பிடிச்சிட்டு போறீங்க. இன்னையிலிருந்து உங்க கையால் அற்புதங்கள் நடக்கும். அந்த அற்புதம் முதல்ல உன் வீட்டுக்குள்ள நடக்கும். பிள்ளைக்கு சுகம் இல்லையா, தாயின் தகப்பனும் பிள்ளை மேல கைய வச்சு இயேசுவின் நாமத்தில் சுகமாவதாக என்று சொல்வாயாக. ஆமென். உடனே விக்ஸ தூக்கி போடாது. அப்படி இருமல் உடனே சிறப்பு தூக்கி குடிக்க கொடுக்காது. உடனே ஆன்டிபயோட்டிக் போவாத. உடனே ஆஸ்பத்திரிக்கு தூக்காத. ஜோமன ஒரு பொருளாதார காரியமா குடும்பமா ஒன்னா சேர்ந்து கையை பிடிங்க. இயேசுவின் நாமத்தில் மன்னாவால் இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்த தேவன் எங்கள் தேவையை சந்திப்பீராக சொல்லி பாருங்க. நடக்கும். நீ வானா வரும். ஆமென். ஆமென். உங்க கை சாதாரண. அஜித், நீ சாதாரண ஆள் இல்ல. நான் தீர்க்க தரிசனம் பேசுறேன். உன் பக்கத்துல தேவதூதன் நிக்கிறத நான் 2 தடவை பார்த்தாச்சு. நீ உன்னை ஒழுங்குபடுத்துன்னு கருத்து சொல்றாரு. இவனை என் பக்கத்துல நான் இழுத்துக்கிட்டே வாரேன். ஆனா இவன் வேற எங்கேயோ ஓடுறான். ஆமென். மொபைல தூக்கி உடனே கருத்து சொல்றாரு. ஆமென். உன்னை இழுத்துட்டு பாரு அந்த பிசாசு. ஆமென். எதெல்லாமோ நடக்குது, எதெல்லாமோ நடக்குது, எதெல்லாமோ நடக்குது. அற்புதம் உங்க கையில நடக்கட்டும். எத்தனை பேருக்கு பாஸ்டர் அந்த விசுவாசம் என் கைக்கு வேணும்னு ஜெபம் பண்றீங்க? ஹல்லேலூயா. ஜெபிக்கட்டுமா? நான் உங்களுக்காக நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் சொன்னவரே, பரலோகத்தின் நல்ல தகப்பனே, ஹல்லேலூயா. வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களுக்குள்ளதை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லி சப்பானிகளை எழும்பி நடக்க பண்ணுகிற ஹல்லேலூயா அற்புதத்தின் கரம், அற்புதத்தின் கரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபமனுங்க. சத்தமாக ஜெபமனுங்க. ஹல்லேலூயா. உங்க மேல் இறங்குவதாக கர்த்தர் என்னிடத்தில் சொல்லுகிறார், பகிர்ந்து அளிப்பாயாக. ஓ ருதல சம்புல மனகதர தரதர பகிர்ந்து அளிப்பாயாக, பகிர்ந்து அளிப்பாயாக, பகிர்ந்து அளிப்பாயாக. ஆமென். பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். இதோ ஒரு கிருபை உன் மேல வல்லமையா இறங்குகிறது. அந்த பைபிள் எல்லாம் கீழே வை. உன் கைக்குள்ள ஒரு பரிசை வருகிறது. ஆமென். ஒரு கேடகம். ஒரு தேவதூதன் இறங்கி வந்து ஏதோ சிலதை உங்க கைகளில் தருவதை பார்க்கிறேன். பெற்றுக்கள், 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 பெற்றுக்கள். இன்று முதல் நீ அற்புதம் செய்கிற பாத்திரம், நீ அற்புதங்களை செய்கிற பாத்திரம், நீ அற்புதங்களை செய்கிற பாத்திரம். ஜோமனே, ஜோமனே. ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, ஓ ஹத்தாவே, இந்த காலவில் உங்கள் சமூகத்தில் வருகிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும்படி தொழுது கொள்ளும்படியா நீ தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலவெளியிலும் ஆண்டவரை கேட்ட வசனத்தின்படியாக நாங்கள் விசுவாசத்தில் இன்னும் நாங்கள் உறுதியாக இருக்கும்படியா ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படிக்கா நான் ஜெபிக்கிறேன் கதாவே. ஒவ்வொரு பிள்ளையும் கதாவே இன்னும் விசுவாசத்தில் அதிகமாய் கத்தர் பெருக பண்ணுங்க கதாவே. ஓ ஹல்லேலூயா. ரீதா லஷகலே மோனக தியானக சத்துனா. ஓ எல்லா சத்துருவின் கிரியைகளை மேற்கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை பாராட்டும்படிக்கா நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கர்த்தர் அனுப்புங்கப்பா. இந்த வேளையிலும் உமக்காய் உற்சாகமாய் மனமோந்து கர்த்தாவே தங்கள் திராணிக்கு மேலாக கொடுத்திருக்கிறதா நம்முடைய பிள்ளைகள் மேலும் உடைய கரத்தை கர்த்தர் வாய்ப்பீராக. ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்து நீர் அனுப்பும்படிக்கா நான் ஜெபிக்கிறேன். ஓ இதுவரை அனுபவித்த எல்லா நெருக்கங்களும், எல்லா பிரச்சனைகளும், எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றுவீராக. ஓ ஹல்லேலூயா. ரீதால ஷெகலே மோனக ரியாதனா ஜனாதல பௌட்டமன கடகத்தியால
லோதானா. ஓ இதுவரை நாங்கள் அனுபவித்த பாடுகள் போதும் ஆண்டவரே. ஓ இந்த நாட்களும் எங்கள் குடும்பங்களுக்காய் எங்கள் ஊழியங்களுக்காய் ஒரு வாசலை கர்த்தர் திறப்பீராக. ஓ இந்த கால வேளையில் அடைக்கப்பட்ட வாசலுக்கு முன்பாக நின்று ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வழி திறக்காதா, வாசல் திறக்காதா என்று உம்முடைய சமூகத்தில் யார் யாரெல்லாம் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்காக இந்த கால வேளையிலும் ஒரு வாசலை கர்த்தர் திறப்பீராக. யாக்கோபு போராடி அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல ஓ இந்த கால வேளையில் உம்மை ஆராதிக்கிற ஜனங்கள் உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து போராடி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியா கர்த்தர் கிருபை செய்யும்படிக்கா நான் ஜெபிக்கிறேன். எல்லா பலகீனங்களும் எல்லா வியாதிகளையும் கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. ஓ ஹalleluya. இன்றைக்கு கேட்ட வசனத்தின் படியாய் ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தினால் ஓ நாங்கள் எங்களுக்கு எதிராக எழும்புகிறதான பிரச்சனைகள் பலகீனங்கள் வியாதிகளை ஆண்டவரே நாங்கள் ஜெபித்து நாங்கள் மேற்கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்யும்படிக்கா நான் ஜெபிக்கிறேன். அந்த கிருபைகளை இந்த கால வேளையில நாங்கள் பெற்று நாங்கள் சொல்லும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. வெறுமையாய் அல்லப்பா உம்முடைய கரத்திலிருந்து ஒரு நிறைவான ஒரு விடுதலையோ ஒரு அபிஷேகத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று செல்லும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும்படிக்கா நான் ஜெபிக்கிறேன். எங்கள் ஊழியத்தின் மேல ஆண்டவரே உம்மை நம்பி ஆராதிக்கிறதான ஒவ்வொரு விசுவாச குணங்கள் மேலும் கர்த்தர் ஒரு பெரிதான ஒரு விடுதலை கரம் இருந்து நீர் நடத்துங்கப்பா. ஓ இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு ஜெயத்தை ஓ இந்த வருஷம் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் என் தேவன் கிருபை செய்வீராக. அதற்கு எதிராக எழும்புகிறதான எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி என் தேவன் வழிகளை இந்த நாட்களிலும் எங்கள் ஊழியங்களுக்காய் எங்கள் குடும்பங்களுக்காய் உம்மை நம்புகிறதான ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் கர்த்தர் நீர் திறக்கும்படிக்கா நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையோடு கர்த்தர் அனுப்புங்கப்பா. ஓ இதுவரை நாங்கள் பெற்ற அபிஷேகத்தை ஆண்டவரே நாங்கள் காத்துக்கொண்டு தேவனுக்காய் எழும்ப இன்னும் நாங்கள் விசுவாசத்துல நாங்கள் உறுதியா இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படிக்கா நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதிப்பது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் கிருபை உங்கள் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். விடுதலை தந்த தேவனுக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை